Right. والحمد Okay. Bismillahir Rahmanir Rahim. Alhamdulillahi wassalatu wassalam ala Rasulillahi amma ba'd. Rabbi ishrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatan min lisani yafqahu qawli. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக 2026ஆம் ஆண்டு கபோத்த சாதாரண தர பரீட்சையில் அரபி இலக்கிய பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்கு இலவசமாக தொடராக நடாத்தப்பட்டு வருகின்ற வகுப்பு தொடரின் புதிய தரம் 11 மாணவர்களாகிய உங்களுக்கு முதலாவது வகுப்பாக இன்றைய வகுப்பு காணப்படுகின்றது. ஏற்கனவே நீங்க தரம் 10ல் தரம் 10க்குரிய பாடப்பரப்பினை நீங்கள் படித்திருப்பீர்கள். நாங்களும் ஆன்லைனுக்கூடாக முடியுமானவற்றை கற்றுத்தந்தோம். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் தொடக்கம் தரம் 11 புதிய சிலபஸ், தரம் 11க்குரிய சிலபஸ் இன்றைய தினத்தில் இருந்து ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே, நீங்க 10ஆம் ஆண்டுக்குரிய பாடப்பரப்பை முழுமையாக கற்றிருக்க வேண்டும். 10ஆம் ஆண்டில் உங்களுக்கு தெரியும், அரபி இலக்கிய வரலாறு என்ற அந்த முதலாவது அலகில் ஜாஹிலியா காலம் அதுதான் முதலாவதாக வாரது. அது நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அதே போல சூறாக்கள் இருக்குதுன்னா, சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் உட்பட சூரத்துல் ஃபீல் வரங்காட்டியும் 10 சூறாக்கள் இருக்குது. ஃபீல்ல இருந்து நாஸ் வரங்காட்டியும் அந்த 10 சூறாக்களையும் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கணும். அதே போல சில ஹதீஸ்கள் இருக்குது. நான் நினைக்கிறேன் ஒரு 6 ஹதீஸ்கள் அளவில் இருக்கும், அதையும் படிச்சுக்கணும். அதே போன்று கவிதைகள், உரைநடைகள், சந்தர்ப்ப துவாக்கள், அன்றாட துவாக்கள், அரபு தமிழ் போன்ற பாடங்களை முழுமையாக கற்றிருக்க வேண்டும். பழமொழிகளும் காணப்படுகின்றன, அதை நீங்க படிச்சிருந்தா ஓகே, அது உங்களை பொறுத்தது. ரைட். அப்ப இன்ஷா அல்லாஹ் 11ஆம் ஆண்டில் உள்ள சிலபஸ் என்ன என்பது சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் இருப்பது மிக அவசியமாகும். உங்களோட கையில சில நேரம் பாட புத்தகங்களை நீங்க வாங்கி இருப்பீங்க, புதிய பிரிண்ட் வந்திருக்குது. அப்ப இதுவரைக்கும் வாங்காதவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அந்த புத்தகங்களை உரிய இடங்கள் இருந்து பெற்றுக்கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் இபிசி ஊடாக நடைபெறுகின்ற வகுப்புகள் யாவும் தவணை அடிப்படையில், தவணை பரீட்சைக்கு நீங்க தயாராக வேண்டும் என்ற அடிப்படையில தான் நாங்க இந்த பாடத்தை கொண்டு செல்கிறோம், வகுப்பை கொண்டு செல்கின்றோம். நான் அந்த அடிப்படையில வடமேல் மாகாணம் கல்வி திணைக்களத்துக்கூடாக வெளியிடப்பட்ட அல்லது தயாரிக்கப்பட்ட ஸ்கீமை அடிப்படையாக கொண்டுதான் இதனுடைய வகுப்புகள் யாவும் தொடர்ச்சியாக இடம்பெறும் என்பதை நான் ஆரம்பமாக உங்களுக்கு அறியத்தர விரும்புகின்றேன். அப்ப அந்த அடிப்படையில இன்ஷா அல்லாஹ் நீங்களும் பாட புத்தகம் கையில் இருக்கின்ற புத்தகம் ஒவ்வொரு யூனிட்டாகத்தான் நிற்குது. அதுல ஸ்கீம் ஒன்றும் போடப்பட்டில்லை. நீங்க ஸ்கீம் அதாவது ஃபர்ஸ்ட்டுக்கு வரலாறு இருக்கும், அப்புறம் சூறாக்கள், அதுக்கு பின்னால ஹதீஸ், அதுக்கு பின்னால தஜ்வீஸ் சட்டங்கள், அதுக்கு பின்னால உரைநடை, கவிதை என்று ஒவ்வொரு அலகுகளாக காணப்படும். இப்ப பொதுவாக ஏனைய பாடங்களை பொறுத்த மட்டில் ஆரம்ப இப்ப இஸ்லாம் பாடத்தை எடுத்துக்கொண்டா அதுல கிட்டத்தட்ட 30 அல்லது 33, 32 பாட அலகுகள் காணப்படும். ஆரம்ப தவணைக்கு அதுல முதலாம் தவணைக்கு ஆரம்ப 10 அலகுகள் அல்லது 11 அலகுகள், இரண்டாம் தவணைக்கு அதற்கடுத்து வருகின்ற 10 அல்லது 11 அலகுகள், இவ்வாறாக அந்த லேசான முறையில அந்த பாடங்களை நீங்க படிக்கலாம். ஆனா அரபி இலக்கிய பாடத்தை பொறுத்த மட்டில உங்களோட தவணை பரீட்சையில வரக்கூடிய வினாத்தால் முழு அலகுகளையும் தழுவியதாகத்தான் வருது. அதாவது ஒவ்வொரு அலகையும் 3 டேமாக பிரிச்சு தான் நீங்க கட்டாயமா படிக்கணும். ஸ்கூல்ல சில நேரம் டீச்சர்
ஒவ்வொரு யூனிட்டாக, அதாவது ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் வரலாறு படிப்போம், ஒவ்வொரு சூறாக்களை முழுமையாக படிப்போம், அதுக்கு பின்னால் நாங்கள் ஹதீஸ்களை படிப்போம் என்ற அடிப்படையில் போகிறதாக இருந்தால் அது சில நேரம் உங்களோட வினாக்கள், அதாவது உங்களோட டேர்ம் எக்ஸாமில் நீங்கள் புள்ளிகளை இழப்பதற்கு காரணமாக அமையலாம். உங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கு ஓகே, ஃபைனல் எக்ஸாம் வரக்குள்ள நீங்கள் எல்லாத்தையும் படித்து முடிச்சிருப்பீங்க. ஆனால் டேர்ம் எக்ஸாம் நடக்கல சில நேரம் நீங்கள் ஆரம்ப 2 யூனிட்டையும் கம்ப்ளீட்டாகவே முடிச்சிருப்பீங்க. ஆனால் உங்களோட கேள்விகள், பேப்பரில் வரக்கூடிய கேள்விகள் வந்து அடுத்தடுத்த யூனிட்டுகளில் ஆரம்ப பகுதிகளில் இருந்து வந்திருக்கலாம். எனவே நீங்கள் டீச்சராக வினாப்பத்திரத்தை தயாரிக்கிறதா இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. பாடசாலை மட்டத்தில் தவணை பரீட்சை வினாத்தாள்கள் தயாரிக்கப்படுவதாக இருந்தால் கூட ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் வெளியில இருந்து பேப்பர் எடுக்கல, அல்லது இன்னொரு மாகாணத்துக்குரிய பேப்பர் எடுக்கல, அல்லது ஒரு மாகாணம், உதாரணமாக வடமேல் மாகாணம் என்று சொன்னால் அந்த வடமேல் மாகாண பேப்பர் வரக்குள்ள அந்த ஆரம்ப 2 அலைகளும் கேள்விக்கு வரதாக இருக்காது. அது அனைத்து அலைகளையும் ஆரம்ப பகுதிகளில் இருந்து அல்லது அந்த தவணைக்குரிய பகுதிகளில் இருந்து தான் கேள்விகள் பெரும்பாலும் தவணை பரீட்சைகளில் வரும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். அதே போல் நானும் டீச்சர்ஸ் குரூப் ஒன்று இருக்குது, அரபிக் லிட்ரேச்சர் டீச்சர்ஸ் குரூப் ஒன்று. கிட்டத்தட்ட அதில் எல்லா டீச்சர்ஸ்மார்களும் இருக்கிறாங்களா என்று தெரியல, ஒரு 180 பேருக்கு மேல் இருக்கிறாங்க. அப்போ அந்த டீச்சர்ஸ் குரூப்லையும் நான் அன்றைக்கு இந்த ஸ்கீமை போட்டுட்டு சொன்னேன், இந்த ஸ்கீம் படி அதாவது ஒவ்வொரு தவணைக்கும் உரிய பாடங்களை படிப்பிச்சா நல்ல என்ற ஒரு அபிப்பிராயம் ஒன்றை நான் முன் வச்சேன் இன்ஷா அல்லாஹ். அப்போ நானும் இந்த ஸ்கீமை வேணுமெண்டா அவட குரூப்பில் போட்டுவிடலாம், பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்போட டீச்சருக்கு சொல்லலாம் தானே, டீச்சர் இப்படி நாங்கள் போகிற இந்த கிளாஸில் வந்து இந்த ஸ்கீமை தான் போட்டாங்க என்று கூட உங்களுக்கு சொல்லலாம் இன்ஷா அல்லாஹ். ரைட். அப்போ அந்த அடிப்படையில் ரைட், ஓகே, ரைட். இதில் வந்து இப்போ ஸ்கீமில் வரலாறு, ரைட், வரலாறுண்டா இப்போ 11ஆம் ஆண்டில் அரபிலக்கிய வரலாறு 11ஆம் ஆண்டில் இன்னும் 4 கட்டங்கள் 11ஆம் ஆண்டு புக்கில் இருக்குது. ரைட். அல் குர்ஆன் அருளப்பட்டதன் பின்னரான காலம், உமையா காலம், அப்பாசியர் காலம், நவீன காலம் என்று சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. அப்போ இதில் வந்து 2 தவணைக்குமாக போடப்பட்டிருக்கிற, நாங்கள் 2 தவணைக்கும் அல்ல, அது இன்ஷா அல்லாஹ் ஒரே டிப்பில் நான் படிப்பிக்கிறேன். என்றாவது சின்ன ஒரு பாடப்பரப்பு என்ற காரணத்தினால நபிகளால் கால அரபு இலக்கிய வரலாறையும், உமையா கால அரபு இலக்கிய வரலாறையும், அப்பாசியர் கால அரபு இலக்கிய வரலாறு, ஸ்பெயின் முஸ்லீம்கள் கால அரபு இலக்கிய வரலாறு, அதே போல நவீன கால அரபு இலக்கிய வரலாறு, அது ஒரு 4 பக்கத்தில் இருக்கிற விஷயம் என்றதுனால நான் அதை கொஞ்சம் ஒரே வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் முடிப்பேன். அப்போ அது ஓகே. அடுத்து பாருங்க, சூறாக்களை பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் டைமுக்கு நீங்கள் சூரா அபஸ ஆரம்ப 10 வசனங்களை படிச்சுக்கணும். செகண்ட் டைமுக்கு சூரத்துல் முத்தஸிர், சூரத்துல் மஆரிஜ், இந்த 2 டைமுக்குரிய விஷயங்களை படிச்சுக்கணும். ரைட். 2 சூறாக்களையும் செகண்ட் டைமு படிச்சுக்கணும். 3வது டைமில், தேர்ட் டைமில் சூரத்துல் இஸ்ராவுடைய 5 வசனங்கள் வரும். ஓகே. அப்புறம் ஹதீஸை பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் டைமுக்கு மசலுல்லதி யுஅல்லிமுன்னாஸ் அல் ஹைர என்ற ஹதீஸும், மசலுல் ஜலீஸு சாலிஹ் என்ற ஹதீஸையும் நாங்கள் படிப்போம். புக்கில் சில நேரம் இந்த ஆர்டர் கீக்காது, புக்கில் மாறி இருக்கலாம். அந்த புக்கில் சில நேரம் இப்போ 1வது ஹதீஸாக சின்ன ஹதீஸும் இருக்கலாம். ரைட். அதை நான் ஒழுங்குபடுத்தி கொள்ள கிடைக்கல. இப்படியோ இந்த முறைப்படி நாங்கள் படித்து கொண்டு போனால் மிச்சம் நல்ல. ரைட். அப்போ நீங்களும் டீச்சர்ஸ் மார்க்கிட்ட கொஞ்சம் சொல்லிக்கொண்டா சரி. அதே போல் தஜ்வீத் சட்டங்களை பொறுத்த மட்டும் அதுவும் முக்கியமான விஷயங்கள் தான். நான் எங்களுக்கு பூரணமாக முடிக்கலுமான்னு தெரியல. நான் தஜ்வீத் சட்டங்களை படிப்பிக்கிறதுக்கு அவகாசம் கிடைக்கிறது இல்லை. எங்களோட கிளாஸ் வந்து மந்த்துக்கு 2 தான் நடக்குது. எனவே நாங்கள் சில முக்கியமான விஷயங்களை தான் படிப்போம். அப்போ எங்களுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கொள்ளலுமா என்ற ஒரு கேள்வி ஒன்று மீக்குது. அடுத்து அதே போல் சந்தர்ப்ப துவாக்கணும், அதுவும் நாங்கள் எங்களோட கிளாஸில் படிக்கிறதுக்கான அவகாசம் கிடைக்க மாட்டாதுன்னு நினைக்கிறேன். அப்போ கவிதைகளை பொறுத்த மட்டும் இல்லை, கவிதைகளில் வந்து
ஃபர்ஸ்ட் டைமுக்கு 4 கவிதைகள் இருக்குது. ஒன்று அந்நப்சு கத்திஃப்லி என்ற கவிதை ஒன்று இருக்குது, ரைட். அதே போல் முஸ்லிமோன முஸ்லிமோன், மாஹிய, ஹிர்ரி. செகண்ட் டைமுக்கு 4 கவிதை, தேர்ட் டைமுக்கு 4 கவிதை. அரபு உரைநடைகளை பொறுத்த மட்டில் ஃபர்ஸ்ட் டைமுக்கு 2 உரைநடை இருக்குது, செகண்ட் டைமுக்கு 2 உரைநடைகள், தேர்ட் டைமுக்கு 2 உரைநடைகள் இருக்குது. இப்போ கூட இதில் வந்து புதிய பிரிண்ட்ல நாங்கள் புதுசாக ரீப்ரிண்ட் பண்ணின புக்கில் வந்து கவிதை ஒன்று இல்லை நிக்மத்துல் மத்தர். சரியா? இப்போ நீங்கள் அதை பார்த்துருப்பீங்களோ தெரியாது. அதாவது நிக்மத்துல் மத்தர், மலை எனும் அருள் என்ற ஒரு கவிதை ஒன்று பழைய பிரிண்ட்ல இருக்கும். ஆனால் புது பிரிண்ட்ல வந்து அந்த கவிதை இருக்காது. சில நேரம் நீங்கள் உங்களோட தாத்தமார்கிட்டையோ நானமார்கிட்டையோ புத்தகங்களை எடுத்து படிக்கிறதாக இருந்தால் கொஞ்சம் அதை பாருங்கோ. அதுல நிக்மத்துல் மத்தர், அதே போல இமாம் ஷாஃபியோட ஒரு கதை ஒன்று இருக்குது. அதே போல அல் ஹுராபு அல் ஜுர்ராண்டு காகமும் குடமும் என்ற ஒரு கதை ஒன்று மீக்குது. அந்த கதை ரெண்டும் நீக்கப்பட்டு இந்த கவிதையும் நீக்கப்பட்டு தான் புது பிரிண்ட் வந்திருக்குது. அப்ப நீங்க புதிய பிரிண்ட் புக்ல கொஞ்சம் இலகுவாக்கப்பட்டிருக்குது. சூரா, ஹதீஸ், உரைநடைகள் அவை எல்லாமே மிக இலகுவாக்கப்பட்டு ஒவ்வொரு சொல்லுக்குமான பொருள் எல்லாம் மேல தரப்பட்டிருக்குது. அப்ப அந்த அடிப்படையில நீங்க இன்ஷா அல்லாஹ் பழைய பிரிண்டுக்குரிய புத்தகங்களை பயன்படுத்துறதுல பிரச்சனை ஒன்று இல்லை. ஆனா புது பிரிண்ட்ல வந்து கொஞ்சம் இலகுவாக்கப்பட்ட முறையில எல்லா விஷயங்களும் கொண்டு வரப்பட்டிருக்கிறதால நீங்க அந்த புது புக்கை பாவிக்கிறது நல்லமென்று நான் நினைக்கிறேன். அடுத்த பாருங்க, பழமொழிகள். பழமொழிகள் 10ஆம் ஆண்டில் 6 பழமொழிகள், 11ஆம் ஆண்டில் 7 பழமொழிகள் இருக்குது. ஆனா அது தேவையில்லை, ரைட். அடுத்தது அரபு தமிழ். அரபு தமிழ்ல 3 டேமுக்கும் சில விஷயங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற நாங்கள் இன்ஷால்லா அதையும் பார்ப்போம், ரைட். அப்ப எகட தாக்கட் என்னென்றா எங்களுக்கு எல்லாத்தையும் கிளாஸு கூடாக முடிக்கிறது கஷ்டம். அப்ப அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து குறிப்பிட்ட சூறாக்கள், அதே போல ஹதீஸ், அதே போல கவிதை, அதே போன்று உரைநடைகள், இந்த 4 பிரதான பகுதிகளையும் டார்கெட் பண்ணித்தான் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் படிக்கிறதுக்கு இருக்கின்றோம், ரைட். விளங்கினா எல்லாருக்கும் ஓகேயா? ஏதும் டவுட் இருக்கிறா இதுல கேட்கறதுக்கு? ஸ்கீம் தொடர்பாக அல்லது ஒவ்வொரு தவணைக்கும் உரிய விடயங்கள் தொடர்பாக கேட்கறதுக்கு ஏதும் டவுட் இருக்குதா? சொல்லுங்க சார். கவிதையில ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் 3 டைமுக்கு வாரத்தை கொஞ்சம் சொல்லுறா. ரைட். கவிதையில மகள் ஃபர்ஸ்ட் டைமுக்கு அந்நப்சு கத்திஃப்லி என்ற கவிதை இருக்குது. அது வந்து புக்ல இல்லை, ஆனா கைட்ல இருக்குது, டீச்சர் கைட்ல இருக்குது. ஓகே. அந்நப்சு கத்திஃப்லி வருதா மகள் இப்படித்தான். ரைட். அது புதிய புக்ல இருக்குது, ரைட். பழைய பிரிண்டுக்குள்ள புத்தகத்துல அது இல்லை, புதிய பிரிண்டுக்குள்ள புத்தகத்துல இருக்குது. எக்ஸாமு வரலாம். ஏண்டா டீச்சர் கைட்ல இருந்தா அது சூறாக வரும், சூறாகண்டா வர வாய்ப்பு கூட. சரியா? அது வரோம் மேலும் வராமலிக்கோ மேலும் அது கேப்ப தயாரிக்கிறவங்களை பொறுத்து இருக்குது. ஆனா அந்நப்சு கத்திஃப்லி என்ற அந்த கவிதை வந்து கைட்ல உள்ள ஒரு கவிதை ஒன்று தான். அப்ப அது புதிய பிரிண்ட்ல உள்வாங்கப்பட்டிருக்குது, பழைய பிரிண்டுக்குள்ள புத்தகத்துல அது இல்லை, ரைட். அப்ப அந்நப்சு கத்திஃப்லி, அதே போல முஸ்லிமோன முஸ்லிமோன முஸ்லிமோன் என்ற கவிதை ஒன்று வர, அதே போல அதுவும் இல்லை சார். ஈக்குது, அது ஈக்குது மகள். முஸ்லிமோன என்ற தலைப்புல கவிதை ஒன்று ஈக்குது, ரைட். அதே போல குல் இஸ்மஹா, அந்த குல் இஸ்மஹா என்பது மாஹிய. பழைய புக்ல இல்ல சார். இல்ல, பழைய புக்ல முஸ்லிமோன கவிதையும் இருக்கும், இல்லாமல் போகாது. தவாலுகுல் அதீமும் ஆலிம். தவாலுகுல் ஆலிம் இஸ்லாம தீனுல் ஆலிம். ஓகே. அல் இஸ்லாம தீனுல் ஆலம். அடுத்தது நஅமத மதரா. நிக்மத்துல் மத்தர். அது இல்ல, நிக்மத்துல் மத்தர் என்ற கவிதை வந்து கைட்ல இல்ல. அப்ப அது நான் இந்த புது பிரிண்ட்ல வந்து அந்த கவிதையை நீக்கிக்கிறேன், ரைட். வேற 4வதுக்கு மகாரிமுல் அஹ்லாகி. அது இருக்குது, அது இருக்குது. மகாரிமுல் அஹ்லாக் இருக்குது, ரைட். வேற அடுத்தது மாஹிய. மாஹிய ஃபர்ஸ்ட் டைமுக்கு வரும். ஓகே. இல்மு லா தனால இல்லா பிசி.
بستة எஸ் அது வந்து தேர்ட் டைமுக்கு வருது. ம். அடுத்தது ஹிர்ர ஹிர்ரி ஹிர்ரை. அது ஃபர்ஸ்ட் டைமுக்கு வருது. அந்த பழைய புக்ல வந்து எல்லாம் குழப்பி குழப்பி தான் நிக்கு சார். எல்லாம் குழம்பி தான் நிற்கிறது பழைய புக்ல. அடுத்தது தவ்வா குல்லு அலல்லா. தவக்கல்து அலல்லா அது வந்து தேர்ட் டைமுக்கு வருது. அடுத்து முஸ்லிமூன அதான் முஸ்லிமோனா இருக்குது. முஸ்லிமோனா ஃபர்ஸ்ட் டைமுக்கு வருது. இந்த ஸ்கீம் படி ஃபர்ஸ்ட் டைமுக்கு வருது. சரியா? நான் இப்படி செய்கிறேன். நான் உங்களுக்கு இந்த ஸ்கீமை வந்து குரூப்ல போடுறேன். உங்களோட குரூப் இருக்கிறதானே, ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் இருக்கிறதானே, அந்த குரூப்ல இல்ல போடுறேன். சார், குரூப்ல இல்லையா நீங்களுக்கு? பொது குரூப்பா? பொது குரூப் ஒன்று இருக்கிறதானே, குரூப் ஒன்று ஓ பொது குரூப். அந்த குரூப்ல போடுறேன். போட்டா உங்களுக்கு இன்ஸ்டால பார்க்கலாம் தானே. அப்ப அதை வச்சு இப்ப அதான் இது வந்து வடமேல் மாகாண ஸ்கீமை நல்லா விளங்கி கொள்ளுங்க. இது வடமேல் மாகாணத்துக்குரிய ஸ்கீம். உங்களுக்கு படிப்பிச்சு தர டீச்சர் வந்து டீச்சராக ஒரு ஸ்கீமை தயாரிச்சிருப்பாங்க. ஓகே, டீச்சராக ஒரு ஸ்கீமை தயாரிச்சிருப்பாங்க. அல்லது டீச்சருக்கு அந்த உங்களோட ஸ்கூல் ஜோனல் இருக்கிறதான உங்களோட ஜோனலுக்கு கூடாக ஒரு ஸ்கீம் ஒன்று தயாரிச்சு கொடுத்துருப்பாங்க. அல்லது நீங்க உங்களோட மாகாணம் உதாரணமா கிழக்கு மாகாணமாக இருக்கலாம், அல்லது தென் மாகாணமாக இருக்கலாம், சபரகம மாகாணமாக இருக்கலாம். அப்ப சில நேரம் உங்களோட மாகாணத்தால சரியா உங்களோட மாகாணத்தால ஸ்கீம் ஒன்று தயாரிச்சு கொடுத்திருக்கலாம். ஓகே, அப்ப டீச்சர் தயாரிச்சிருக்கலாம், அல்லது உங்களோட மாகாணத்தாலையோ அல்லது உங்களோட ஜோனல் அல்லாலையோ ஒரு ஸ்கீம் ஒன்று கொடுத்திருக்கலாம். அல்லது டீச்சர் வந்து இன்னொரு மாகாணத்துக்குரிய ஸ்கீம் ஒன்றை பின்பற்றி இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நீங்க டீச்சரோட டைரக்டா டீல் பண்ணிக்கொள்ளணும். உங்களுக்கு படிப்பிச்சு தாரது என்ன முறைப்படி படிப்பிச்சு தாரன்றதை கேட்டுக்கொள்ளணும். ஏன் கேட்டுக்கொள்ளணும் என்று சொன்னா உங்களுக்கு டேர்ம் எக்ஸாம் நடக்கிற நேரம், உங்களுக்கு என்ன டேர்ம் எக்ஸாம் நடக்கிற நேரம் அந்த டீச்சர் வந்து எங்கிருந்தோ வந்த பேப்பர் ஒன்று எடுத்து தரக்கொள்ள அத நீங்க படிச்சிருக்கிற ஸ்கீமுக்கும் பேப்பர்ல வந்திருக்கிற கேள்விகளுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கும். சொல்ற விளங்குறா புள்ள? சார் புதிய கிளாஸ் விளங்கல. புதிய கிளாஸ் புதிய பத்துக்கு இன்னும் பிளான் பண்ணல. ஓகே ரைட் சார், இந்த 10ஆம் ஆண்டு சிலபஸ் 11ல வருமா? 10ஆம் ஆண்டு சிலபஸ் வேற, 11ஆம் ஆண்டு வேற. சரியா? இது நான் ஆரம்பத்திலேயே சொல்றது காரணம் என்னென்றா, இப்ப நான் படிப்பிக்கிற முறை வந்து இந்த ஸ்கீம் படிச்சா நான் போவேன். அப்ப எங்களுக்கு எக்ஸாம்ல வரனாலும் இப்ப ஃபர்ஸ்ட் டைம்டா அதே இதுக்கு தானா வர, இல்லாட்டி குழப்பியா? நீங்க எங்க மாகாணம்? நிகம்பு. நிகம்பனா? நிகம்பண்டா உங்களோட இங்க மேல் மாகாணம் ஏன்னா இப்ப மேல் மாகாணத்துல வந்து இப்ப அதான் எனக்கு தெரியல. மேல் மாகாணத்துக்குள்ள ஸ்கீம் உங்களோட டீச்சர் எந்த ஸ்கீமை ஃபாலோ பண்றேன்னு எனக்கு தெரியல மகள். சரியா? அப்ப கொஞ்சம் அந்த ஸ்கீம்ல பிரச்சனையும் இருக்குது. ரைட். அப்ப நான் இந்த ஸ்கீமை காட்டுறேன்னு சொன்னா நான் இந்த ஸ்கீமை தான் டீச்சர்ஸ் குரூப்ல போட்டேன். அதுல டீச்சர்ஸ் குரூப் ஒண்டிக்கிறதானே. அப்ப டீச்சர்ஸ் குரூப்ல நான் இதைத்தான் போட்டு நான் சொன்னேன், இதை படிப்பிச்சா நல்லா எந்த ஒரு கருத்தொண்ட சொல்லிக்கிறேன். ஆனா டீச்சர்ஸ்மார் எல்லாருமே நான் சொன்னதை தான் செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. அது அவங்களோட விருப்பப்படி அவங்களாக ஸ்கீம் தயாரிச்சிருக்கலாம், அல்லது அவங்களோட மாகாணத்துக்குரிய ஸ்கீம்களை கொடுத்திருக்கலாம். அப்படித்தானே? அப்ப கொஞ்சம் இது விஷயமாக நீங்க டீச்சரோட கலந்துரையாடுவது தான் மிக பொருத்தம் என்று கருதுகின்றேன். சரியா? இல்லங்கல்ல, புது புக் வாங்கணுமா? அதுவும் உங்களோட விருப்பம். புது புக்ல விஷயம் என்னண்டா, இந்த கைட்ல இல்லாத கவிதை ஒண்டிக்குது. அது இல்லை. இப்ப பழைய புக்ல வந்து நிக்மத்துல் மத்த 2 கவிதை இருக்கும். அது கைட்ல இல்லை. எனவே அதை நான் நீக்கிக்கிறேன். அதே போல காகமும் குடமும், அதே போல இமாம் ஷாஃபிஈ இந்த கதை எழுதுவார். அந்த 2 கதைகளும் வந்து கைட்ல இல்ல, ஆசிரியர் வழிகாட்டினுள்ள இல்ல. அதால் அந்த 2 உரைநடைகளையும் நீக்கிக்கிறேன்.
அதே போலதான் கிரீக்ல உள்ள ஒன் ஆஃப் டு கத்திஃப்லி என்ற ஒரு கவிதை ஒன்று வருது. 4 வரிகளை கொண்டதாக இருக்குது. அது புக்ல இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கிறேன். அப்ப அந்த விஷயம் ஒன்று இருக்குது புது புக்ல. ரெண்டாவது சூரா, ஹதீஸ், அதே போல உரைநடைகள், இதெல்லாமே வந்து ஒவ்வொரு சொல்லுக்குமான பொருள். இப்ப அதாவது பழைய புத்தகங்கள்ல வந்து அப்படி சொல்லு எல்லா சொற்களுக்குமான பொருள் இல்லை. அப்ப நான் இதுல என்ன செஞ்சுக்கிறேன்டா, உரைநடைகள்ல வசனம் வசனமாக உடைச்சி ஒவ்வொரு வசனத்திலும் காணப்படக்கூடிய சொற்களை எழுதி பொருள் தந்து அன்னபடி அந்த 10ஆம் ஆண்டு புக்ல நீங்க எப்படி படிச்சுக்கிறீங்களோ அதே போல இலகுபடுத்தப்பட்டதாக இருக்கும். அதே போல சில கேள்விகளை கொண்டு வந்திருக்கிறேன் 11ஆம் ஆண்டு புக்ல. அப்ப இவ்வளவுதான், அந்த பெருசா சேஞ்ச் ஒன்று இல்லை. நீங்க பழைய புக்கை படிக்கிறதுல பிரச்சனை இல்லை. தேவையில்லாத பகுதிகளை விட்டுட்டு மற்ற பகுதிகளை படிக்கலாம். அப்ப புது புக்ல கொஞ்சம் அந்த இலகுபடுத்தப்பட்டதாக மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். இல்ல சரியா? சார் 10th புக் வாங்க கூட ஓஎலுக்கும் சேர்த்து வாங்கினேன். ம் அத அதான் நம்ம அது பிரச்சனையே இல்லை. அந்த புது செட் பண்ணின இது சேர்ந்தது அனுப்புவேலா? ஏதா நீங்க புது செட் பண்ணதையும் delete பண்ணதையும் அதான் நான் இப்ப சொன்ன விஷயங்கள் தான். சரியா? ஒன்று உரைநடைகள் ஒரு பாடம் ஒன்று இருக்குது. அதுல இமாம் ஷாஃபியிட கதை ஒன்று வருது. அதே போல காகமும் குடமும் என்ற ஒரு கதை ஒன்றும் வருது. சரியா? அந்த 2 கதைகளும் கைட்ல இல்லை. அதால புத்தகத்துல இருந்து நீ கேட்கிறேன். ஓகே. அடுத்தது மலையை பத்தி ஒரு கவிதை ஒன்று இருக்குது. அந்த மலையை பற்றிய கவிதையும் கைட்ல இல்லை என்ற காரணத்தினால அதனையும் நான் நீக்கிக்கிறேன். சரியா? ஓகே, ரைட். சரியா? அப்ப நாங்க வேற எதுவும் கேட்கறது இல்லாட்டி நாங்க சப்ஜெக்ட் போகலாம் இன்ஷா அல்லாஹ். சார் வாங்க சார். வாங்க, ரைட். ஓகே, முடியட்டும் என்ன அப்ப. சரி, ஓகே, ரைட்.
ரைட், ஓகே. வேற எதுவும் டவுட்டுகள் இருக்கிறா? இல்ல சார், ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். ஓகே, சரி, ஓகே. அப்போ நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு முதலாவது யூனிட்டை படிப்போம் இன்ஷா அல்லாஹ். ரைட், ஓகே. அதுக்கு முன்னுக்கு ஃபஸ்ட் டைமுக்குரிய பாடப்பரப்பை படிக்கிறதுக்கு முன்னுக்கு 10ஆம் ஆண்டில் ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்த பகுதிகள் இருக்கிறதானே, அதை கொஞ்சம் ஒரு மீட்டல் மாதிரி செஞ்சுட்டு போனா நல்ல இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட், நீங்க குயிக்காக விடகளை சொன்னா சரியா? அவ்வளவுதான். ரைட், ஓகே. கேளுங்க. ஃபர்ஸ்ட் டைமுக்கு விளங்கலம்மா, நீங்க கதைக்கிற விளங்குற இல்ல. அழகு எத்தனை கேக்குறீங்க? அழகு எத்தனை ஆண்டு இல்லம்மா, இப்ப நான் விளங்கப்படுத்தின இவ்வளவு நேரம். ஃபர்ஸ்ட் டைமுக்கு வந்து எல்லா அலைகள் இருந்தும் வரும் கேள்வி. இப்ப அதுதானே இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருந்தேன்மா. சரியா? ரைட், ஓகே. குயிக்கா விட சொல்லிட்டு போங்க இன்ஷா அல்லாஹ். ரைட், இதை முடிய நாங்க ஃபர்ஸ்ட் டைமுக்குள்ள அடுத்த பகுதிகளை பார்ப்போம். ரைட், அரபிலக்கிய வரலாறும் அரபிலக்கிய உள்ளடக்கமும் என்பதுதான் எங்கள்ட முதலாவது அழகு. ரைட், அதுல நீங்க படிச்சிருப்பீங்க அரபிலக்கியம் என்றால் என்ன, சொல்லுங்க பார்க்க. இது மீட்டல் விடல. அரபு மொழி பேசும் மக்களால் அரபு மொழி பேசும் மக்களால் அரபிலக்கியம் எனப்படுகிறது. ஓகே, அரபு மொழியை பேசுகின்ற அரபு சமூகத்துக்குரிய இலக்கியம் அரபிலக்கியம் எனப்படும். சிம்பிளா சொல்லலாம். ஏன்னா அரபு மொழியை பேசுகின்ற அரபு சமூகத்திற்குரிய இலக்கியம் அரபிலக்கியம் என்று அழைக்கப்படும். அப்படி இல்லாட்டி ரைட், நீங்க புக்ல இருக்குதுன்னா இப்படி ஒரு மனிதனின் உணர்வுகளையும் அவன் வாழுகின்ற காலச்சூழலையும் வெளிப்படுத்தும் ஊடகம் இலக்கியம். இது அரபு சமூகத்திற்குரியதாக அமையும் போது அரபிலக்கியம் எனப்படும் அப்படின்னு சொல்லலாம். ரைட், அப்ப அப்படி ஒரு வரைவிலக்கணமான சொல்லிட்டு உதாரணம் என்று போட்டு அரபு நாவல்கள் ஏதோ ஒன்றெழுதி வைக்கிறது, அரபு சிறுகதைகள், ரைட், அரபு பழமொழிகள், அரபு கவிதைகள், அரபு பாடல்கள், அரபு நாடகங்கள், ரைட், அப்படி ஏதாவது ஒன்று எழுதி விட்டா சரி. ஏதாவது ஒன்று, ரைட், உதாரணம் கட்டாயம் அல்ல, எழுதினா ஒரு பூரணமான விடையாக அது காட்டும். ரைட், ஓகே. அடுத்த 2வது பாருங்க. இஸ்லாத்தின் வருகைக்கு முற்பட்ட அரேபியர்கள் இலக்கியத்திற்கு முக்கியத்துவம் வழங்குபவர்களாக இருந்துள்ளனர் என்பதற்கான ஆதாரங்களை குறிப்பிடுக. என்ன ஆதாரம் இருக்குது? அதாவது இஸ்லாத்தின் வருகைக்கு முற்பட்ட அரேபியர்கள் என்பது என்ன காலம்? காலம். சரியா, ஜாஹிலியா காலம். அப்ப இஸ்லாத்தின் வருகைக்கு முற்பட்ட அரேபியர்கள் வாழ்ந்த காலம் என்பது ஜாஹிலியா காலம். அந்த மக்கள் வந்து இலக்கியத்திற்கு, அப்ப இலக்கியம் என்று வரக்குள்ள அதுலதான் கவிதையும் வரும். ஏன்னா குறிப்பாக கவிதை இலக்கியத்தை தான் அவங்க கூடுதலான முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அப்ப இலக்கியத்துக்கு முக்கியத்துவம் வழங்குபவர்களாக இருந்துள்ளனர் என்பதற்கான ஆதாரங்களை கேட்டுக்கிறேன். என்ன ஆதாரங்கள் சொல்லலாம்? கவிஞர்களையும் கவிதைகளையும் கௌரவப்படுத்தி பரிசுகள் வழங்கியுள்ளனர். ரைட், கௌரவித்தல். எதை கௌரவிச்சாங்க? கவிஞர்களை கௌரவிச்சாங்க. சிறந்த கவிதைகளை உருவாக்கிய சிறந்த கவிதைகளை இயற்றிய கவிஞர்களை கௌரவித்து அவர்களுக்கு பரிசுகளையும் அன்பளிப்புகளையும் வழங்கினாங்க. சரி, வேற? சிறந்த கவிதைகள் கஅபாவில் தொங்கவிடப்பட்டமே. கஅபாவில் தொங்கவிடப்பட்டமே மிக முக்கியமான விஷயம். வழங்கினா ஏண்டா கஅபாவில தொங்க விடுறது சாதாரண விஷயம் ஒன்று அல்ல. ரைட், அந்த மக்களும் வந்து கஅபாவை ஏதோ ஒரு வகையில புனிதமான ஒன்றாகத்தான் கருதி வந்தாங்க. புனிதமான ஒன்று. அப்ப அந்த புனிதமான ஒரு இடமாக கஅபாவை கருதியதன் காரணமாக கஅபாவில தொங்க விடப்படுகின்ற அனைத்துமே வந்து விசேஷமானவையாக கருதப்பட்டன. அப்ப கஅபாவில் சிறந்த கவிதைகள் தொங்க விடப்பட்டமையும் ஒரு ஆதாரமாக சொல்லலாம். வேற என்ன? கூறகல்ல கவிதால் வந்து அதையும் எழுதலாம். கஅபாவில் தொங்க விடப்பட்டது போன்று
கூரைகளிலும் வீட்டு கூரைகளிலும் மாளிகைகளிலும் தொங்கவிடப்பட்டதையும் எழுதலாம். எப்படியோ அந்த கவிதைகள் காபாவில் தொங்கவிடப்பட்டமை அல்லது கூரைகளில் தொங்கவிடப்பட்டமையையும் ஒரு உதாரணமாக சொல்லலாம். வேற கவிஞர்கள் தூண்டுதலை பெருமையாக கருதினர். விலங்கல்ல கவிதைகள் சந்தைகள்ல காணப்பட்ட கவிதை சந்தைகள் காணப்பட்டமை. சரியா? அதாவது கவிதை போட்டிகள் இடம்பெறக்கூடிய கவிதை சந்தைகள் காணப்பட்டமை. உக்கால், துல்மஜால், மிஜன்னா போன்ற கவிதை சந்தைகள் காணப்பட்டமை. எஸ், வேற. வெரி குட். ஓகே, வேற வேற என்ன? ஒரு கவிஞர் ஒன்று உருவாகினா என்ன நடக்குது? என்ன செஞ்சாங்க அவங்க? விழா எடுத்தாங்க. ஒரு கவிஞர் உருவாகினா அதுக்காக வேண்டி இப்ப ஒரு வீட்டுல ஒரு கவிஞர் உருவாகினா அல்லது ஒரு கோத்திரத்துல ஒரு கவிஞர் ஒன்று உருவாகினா விழா எடுத்து கொண்டாடினாங்க. சரியா? இப்பயும் நாங்க எங்களோட ஊர்கள்ல பார்க்கலாம் தானே. ஒரு ஹாபிஸ் ஒன்று வந்தா, ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஹாபிஸ் ஒன்று வந்தா, அல்லது ஒரு மௌலவி ஒன்று வந்தா, அல்லது ஒரு பட்டதாரி உண்டு, அல்லது ஒரு முதுமானி உண்டு, இவ்வாறாக படிப்பிலையோ அல்லது மார்க்க பகுதியிலையோ ஒரு ஒரு நிலை அடைஞ்சான் அதை விழா எடுத்து கொண்டாடுற இல்லையா? அது மாதிரிதான் அந்த காலத்துல ஒரு கவிஞர் ஒன்று உருவாகினா விழா எடுத்து கொண்டாடினாங்க. வேற வேற என்ன? இம்ரவுல் கைஸ் சிறந்த கவிஞரா விளங்கினது. ஓகே, அது கவிஞர் தானே, அது பொருத்தம் இல்ல. வேற சார் அரச சபையில கவிஞர்கள் பிரபல்யமான கவிதைகளை அரசர்களை பாடு இல்ல. அரச சபைகள்ல இல்ல, அது எங்களுக்கு தேவையில்ல. சரி, அது பெரிய சிக்கல். அரச சபைன்னு சொல்லி பெருசா அப்படி ஒண்ணு மீக்கல்ல. கோத்திர அமைப்பு தானே காணப்பட்டது. ரைட். அப்ப அடுத்தது முக்கியமான ஒன்றுதான் அத்தான் காபாவில் தொங்கவிடப்பட்ட கவிதைகள் தான் முஅல்லகாத் கவிதைகள் என்று அழைக்கப்படும். சரியா? ரைட். அது அதுல வரும். அடுத்தது ஆக முக்கியம் என்னன்னா மனநமிட்டு பாதுகாத்தமை. சரியா? அவங்க ஒரு விஷயத்தை மனநமிட்டு பாதுகாக்கிறதா இருந்தால் அது முக்கியமான ஒன்றாகத்தான் இருந்திருக்கணும் ஏன்னா அவங்களோட பார்வையில. அப்ப அந்த அடிப்படையில கவிதைகளை மனநமிட்டு பாதுகாத்தமையும் அவர்கள் கவிதைக்கோ அல்லது இலக்கியத்துக்கோ முக்கியத்துவம் வழங்கிக்கிறாங்க என்பதற்கான ஒரு சான்றுதான். சரியா? என்ன அடுத்தது? என்ன 3? அது வேற, அது வராதும்மா இதுல. சரியா? ரைட். ஓகே, நாங்க இதுல 5 விஷயம் பார்த்துக்கிறோம். பொதுவாக 2 தான் கேட்டு வாரது. அப்ப இதுல ஏதாவது 2 ஞாபகம் வச்சு கொண்டா சரி. எந்த பெரிய பட்டு சரி, அடுத்த பாருங்க. ரைட். அப்ப இதுல இந்த 5 விஷயங்கள்ல இருந்து ஏதாவது 2 ஞாபகம் வச்சு கொண்டா சரி. இஸ்லாத்து வருகைக்கு முற்பட்ட அரேபியர்கள் வாழ்வில் முக்கிய கருப்பொருள்களாக காணப்பட்ட விடயங்கள் யாவை? முக்கிய கருப்பொருள்களாக காணப்பட்ட விடயங்கள் அரபிலக்கியம் எல்லாம் மாறில்ல. சரியா? இதுக்கு போர்கள், குலப்பெருமை, பெண்கள். அவ்வளவுதான். போர், குலப்பெருமை, பெண்கள். அந்த 3 விஷயங்களையும் அடிப்படையாக கொண்டதாகத்தான் அவங்களோட சகல செயற்பாடுகளும் காணப்பட்டன. போர், குலப்பெருமை, பெண்கள். சரியா? ஓகே, அடுத்த பாருங்க. நபி அவர்களின் வருகைக்கு முன்னர் பெண்களுக்கு இந்த மரியாதையும் நீக்கல்ல. சரியா? பெண்கள் அடிமைகளாக நடத்தப்பட்டார்கள், அப்படியெல்லாம் நீக்குது. ரைட், பார்ப்போமே. ரைட். நபி அவர்களின் வருகைக்கு முன்னர் அரேபியர்கள் சிறந்த கவிதைகளை தெரிவு செய்வதற்காக தேர்ந்தெடுத்த சந்தைகளை குறிப்பிடுக. உக்கால், துல்மஜாஸ், மிஜன்னா. சரியா? ரைட். அந்த சந்தைகள் என்று வந்தாலே அந்த 3ஐயும் தான் நீங்கள் எழுத வேண்டியதுன்னா. சந்தைகள் என்று வந்தால் உக்கால், துல்மஜாஸ், மிஜன்னா என்று வரும். ரைட். ஜாஹிலியா கால கவிதைகளின் பண்புகள் 2ஐ குறிப்பிடுக. என்ன பண்புகள் 2? அவங்களோட இந்த குலத்திர பெருமையை இதாக்கி பாடுகிறது. இன்னொருத்தர அவமானப்படுத்தி அடுத்த குலத்தார அவமானப்படுத்தி பாடுகிறது. தற்புகழ பாடுது. அதெல்லாம் ஓகே, அதுவும் சரிதான். பொதுவாக எல்லா கவிதைகளையும் வச்சு பார்க்கிற நேரம் என்ன பண்புகளை எங்களுக்கு அடையாளப்படுத்தலாம்?
சிறந்த கவர்ச்சியானதாகவும் உவமானங்கள் மோசமானதாகவும் கையாளப்பட்டிருக்கு. அந்த ஆ ரைட் இயற்கையை வந்து இத உணர்ந்து உள்ளத்துக்கு பாக்குது. ரைட் ஒன்று உவமான உவமையில் சிறப்பாக பேணப்பட்டிருக்கும். அடுத்தது என்ன? சூழலில் இருந்து பெறப்பட்ட சூழலிலிருந்து பெறப்பட்ட உதாரணங்களை கொண்டிருக்கும். உதாரணங்கள் ரைட். வேற என்ன? சிறந்த ஓசைநயம். ஓசைநயம் சிறப்பாக காணப்படும். ஓசைநயம் சிறப்பு ரைட். வேற? கடின சொற்களும் உரைநடைகளும். கடின சொற்களும் மொழிநடையும் கையாளப்பட்டிருக்கும். சொற்கள் கடின சொற்களும் மொழிநடையும். சரியா? மொழிநடையும் கடினமானது ரைட். வேற? சொற்சுருக்கமும் பொருட்செறிவு. அது இதுக்கு வராது. சொற்சுருக்கம் பொருட்செறிவு என்பதை நீங்கள் எதுக்கு தெரியுமா எழுதணும்? சூறாக்களுக்கும் ஹதீஸ்களுக்கும் சந்தர்ப்ப துஆக்களுக்கும் மட்டும்தான் எழுத முடியாது. குர்ஆனுக்கே ஆசாரை. குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் சந்தர்ப்ப துஆக்களுக்கும் அந்த மூணுக்கு மட்டும்தான் நீங்க சொற்சுருக்கம் கருத்து சரிவு எழுதணும். சரி, அதுவல்லாத இந்த ஜாஹிலியா கால கவிதைகளுக்கெல்லாம் அப்படி எழுதுறது பொருத்தம் இல்லை. சரி, அப்ப நீங்க சொன்ன விஷயங்கள் தான். உவமான உவமையும் சிறப்பாக காணப்படும். சூழலில் இருந்து பெறப்பட்ட உதாரணங்களை கொண்டிருக்கும். ஓசைநயம் சிறப்பாக இருக்கும். கடின காலத்துல சொற்களும் வாழ்வோர்களுக்கு இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. அக்காலத்தில் வாழ்ந்தோருக்கு அப்படியா? அறிவின்மை இல்லாம சரி, அது ஒரு புதிய ஒரு விஷயம்னு தான் நீங்க சொல்றீங்க. ரைட். அல்லது இன்னொன்று என்னென்றா உள்ளத்திற்கு கவர்ச்சியானதாக இருக்கும். விளங்குனா? உள்ளத்திற்கு கவர்ச்சியானதாக இருக்கும். அப்படி ஒன்று இருக்குது. நீங்க சொன்னதையும் எழுதலாம் மகள், பிரச்சனை இல்லை. அக்காலத்துல வாழ்ந்த மக்களுக்கு புரிந்து கொள்வதற்கு இலகுவானதாக இருக்கும் என்று சொன்னாலும் கூட நாங்க மேல சொல்லிக்கிறோமேனா எப்படி கடின சொற்களும் கடின மொழி நடையும் உண்டு. அப்ப அட மொழி நட கஷ்டம். கையாளப்பட்டிருக்கின்ற சொற்களோட பொருள் வழங்கி கொள்றது கஷ்டம். அப்ப எல்லா மக்களாலும் புரிந்து கொள்ளக்கூடியதாக அந்த கவிதை இருக்காது. எல்லா மக்களாலும் புரிந்து கொள்ளக்கூடியதாக அந்த கவிதை இருக்காது. ரைட். ஓகே. அப்ப இந்த விஷயங்கள் இருந்து நீங்க ஏதாவது ரெண்டு எழுதினா சரி. ரைட். ஓகே. ரைட். அடுத்த பாருங்க. அடுத்த லேசா குயிக்கா சொல்லிட்டு போகலாம். ஜாஹிலியா காலத்தில் சிறந்த கவிதைகள் என தேர்ந்தெடுக்கப்பட்டு காபாவில் தொங்கவிடப்பட்ட கவிதைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ரைட். ஓகே. முஅல்லகாத். சபுல் முஅல்லகாத் என்றால் என்னன்னு கேட்டா அதுக்கு 7 என்ற சொல்லண்டு இடையில வரணும். 7. ரைட். ஓகே. 7 கவிதை தொகுப்புகள் என்று வரணும். விளங்கினா? ஓகே. ரைட். அப்பீலா இப்ப மேல சொன்ன அதே கேள்வியில வந்திருக்கின்ற விஷயம் தான் அடுத்த கேள்விக்கு விடையாக வரப்போகுது. முஅல்லகாத் என்றால் என்ன? அப்ப முஅல்லகாத் என்றால் என்ன என்ற அந்த கேள்விக்கு பொறிக்கப்பட்டு கபாவில் தொங்கவிடப்பட்ட சரி. ஓகே. அப்ப வெறுமனே தொங்கவிடப்பட்ட கவிதைகள் மட்டும் எழுதவானா நீங்க கொஞ்சம் விரிவாக எழுதுங்க. அதாவது மேல் இருக்கிற மாதிரி எழுதுவோம். மேலும் எப்படி ஜாஹிலியா காலத்தில் சிறந்த கவிதைகள் என தேர்ந்தெடுக்கப்பட்டு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு காபாவில் தொங்கவிடப்பட்ட கவிதைகள். ரைட். ஜாஹிலியா காலத்தில் சிறந்த கவிதைகள் என தேர்ந்தெடுக்கப்பட்டு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு காபாவில் தொங்கவிடப்பட்ட கவிதைகள் தான் எவ்வாறு அழைக்கப்பட்டன? முஅல்லகாத் என்று அழைக்கப்பட்டன. ரைட். அப்ப முஅல்லகாத் என்றால் என்ன என்ற இந்த கேள்விக்கு வெறுமனே நீங்க தொங்கவிடப்பட்ட கவிதைகள் என்று மட்டும் எழுதினா போதாது. ஸ்கிரீன் எல்லாருக்கும் காணும் மகள். நான் நினைக்கிற ஒளிதன் ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும் பாருங்களேன். ரைட். இப்ப அடுத்த கேள்வியை பாருங்க. சபுல் முஅல்லகாத் என்றால் என்ன? என்ன சபுல் முஅல்லகாத் என்றால்? காபாவில் தொங்கப்படப்பட்ட 7 கவிதை. 7 சபுஅண்டா கருத்து என்ன? 7. ஓகே. இப்ப வாஹித் 1, இஸ்னானி 2, சலாசா 3, ரைட். அர்பஆ 4, எஸ். ஹம்சாண்டா 5, 6, 7. அப்ப சபா அல்லது சபஉன் அந்த கருத்து 7. சபுல் முஅல்லகாத் என்பது மேல சொன்ன மாதிரி வரும். அப்படி என்றால் ஜாஹிலியா காலத்தில் சிறந்த கவிதைகள் என தேர்ந்தெடுக்கப்பட்டு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு காபாவில் தொங்கவிடப்பட்ட 7 கவிதை தொகுப்புகள். 7 கவிதைகள் அல்லது 7 கவிதை தொகுப்புகள் எழுதினா சரி. அப்ப அந்த சபுன்னு சொல்லிக்கு
ஏழு என்ற மீனிங்ல வரணும். சரியா, ஏழு என்ற சொல் வரணும். ஓகே. முஅல்லகாத்தில் இடம்பெறும் கவிஞர்கள் இருவரை குறிப்பிடுக. இம்ரவுல் இம்ராவுல் கைஸ், லபீத் இப்னு ரபியா. ஓகே ஓகே, ரெண்டு பேர் பேரு பாடம் வைக்கணும்னா போதும். இம்ராவுல் கைஸ், லபீத் இப்னு ரபியா. ரைட். அந்த ரெண்டு பேரோட பேரை எப்படியோ ரெண்டு பேரோட பேரு கட்டாயமா அவளை ஞாபகத்தில் இருக்கணும். உங்களோட டேர்ம் எக்ஸாம் பேப்பர்கள்லையும் அது முக்கியமான ஒரு விஷயமாக கேள்விகளுக்கு வரலாம். ரைட். முஅல்லகாத்தில் உள்ள கவிதைகளில் யாருடைய கவிதை மிகவும் பிரபல்யமானது? இம்ராவுல் கைஸ். இம்ராவுல் கைஸ். வெரி குட். ஓகே, யார்ட? இம்ராவுல் கைஸ். இம்ராவுல் கைஸ். சரி. யாருடைய ஆட்சி காலத்தில் முஅல்லகாத் கவிதைகள் துவக்கப்பட்டன? யாருடைய மொய்யாக்களின் ஆட்சி காலத்தில். உமையாக்களின் ஆட்சி காலம். ரைட். அடுத்த கேள்விகள் இருக்கட்டும். ரைட், இதை சொல்லுங்களேன். அரபு இலக்கியம் பல வடிவங்களை கொண்டது. அவற்றுள் அல் ஹிஜா என்றால் என்ன? ஹிஜா என்றா என்ன? வசைப்பாக்கள். அல் ஹிஜா என்ன கருத்து என்ன? வசைப்பாக்கள். அல் வஸ்பண்டா என்ன? வர்ணனை பாக்கல. அல் வஸ்பு என்ற கருத்து வர்ணனை பாக்கல். அல் ஹிஜா என்றா வசைப்பா, அல் வஸ்பண்டா வர்ணனை பார்க்கல. இது ஒரு புக் உண்டா? சரியா, இப்படி ஒரு புக் கொண்டு மீக்குது. ரைட், விளங்கினா? அதாவது அரபிலக்கியம் வினாவிடை தொகுப்புன்னு ஒரு புக் கொண்டு இருக்குது. அது எந்த அளவு தூரம் எல்லாருக்கும் தெரியுமோ தெரியாது. 10-11 ரெண்டு புத்தகத்தையும் தழுவியதாகத்தான் அந்த வினாவிட தொகுப்பு புக் கொண்டு இருக்குது. அது புக் ஈக்குது, புக் ஹவுஸ்ல ஈக்குது. இன்ஷால்லா அவளுக்கு எடுத்து கொள்ளலாம். சரியா? நான் இந்த புக் த ஃப்ரண்ட் பேஜை நான் இன்ஷால்லா ஷேர் பண்ணி விட்டேன். ரைட். ஓகே. ரைட். அப்ப அல் ஹிஜா என்றால் வசைப்பா, அல் வஸ்ஃப் என்றால் வர்ணனைப்பா. ரைட். அதே போல அல் மதஹ் என்றால் என்ன? அல் மதஹ் புகழ்பாக்கல். அல் மதஹ் என்ற கருத்து புகழ்பாக்கல். அல் ஹமாசா என்ற வீர கவிதைகள் அல்லது வீரப்பாக்கள் என்று சொல்றார். வீர கவிதைகள் அல்லது வீரப்பாக்கள். ரைட். அதே போல அர் ரசா என்றா என்ன? இரங்கட்பா. அர் ரசா என்ற கருத்து இரங்கட்பா. அல் ஹம்ரியா என்றா பழமொழி இல்ல, அது நீங்க படிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். 2018ஆம் ஆண்டு பார்ட் 1க்கு வந்து கேள்வியாக வந்த. சரியா? போதை பொருள். ரைட். போதை பொருள். அதே போல மது பற்றி பாடப்பட்ட பாடல்கள் தான் அல் ஹம்ரியா என்று அழைக்கப்படும். ஓகேயா? போதை பொருள் தொடர்பாகவும் மது தொடர்பாகவும் பாடப்பட்ட பாடல்கள் தான் அல் ஹம்ரியா என்று அழைக்கப்படும். சரியா, விளங்கினா அவனுக்கு? ஓகே. அல் கஸல் என்றா என்ன? காதற்பாக்கள். ரைட். அல் ஃபஹ்ர் என்றா புகழ்பாக்கள். தட்புகழ்ச்சி பாக்கள். சரியா? அல் ஃபஹ்ர் என்றா கருத்து தட்புகழ்ச்சி பாக்கள். சரியா? ரைட். சரியா? அப்ப இந்த சொற்களுக்கான பொருள் கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமே. ரைட். அது வந்து ஒவ்வொரு தவணைக்கும் வர்றது. நீங்க 10ஆம் ஆண்டுல இருந்தே படிச்சு கொண்டு வர்றது. என்ன துரதிஷ்டம்னு சொன்னா, 10ஆம் ஆண்டு 1ஆம் தவணையிலிருந்து நீங்க படிச்சு கொண்டு வர இந்த விஷயங்கள் ரைட். இப்ப 2025ஆம் ஆண்டுக்கு நாங்க இப்ப செமினார் செய்ய போன இடங்கள்ல இப்ப ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் கேட்கறதா? நீ சும்மா எழுபாட்டி கேட்கிற. அப்ப கேட்கல தெரியான்ற அல்லது பாடமாக்கல் என்ற அப்படி சொல்லப்படாது. ஏண்டா இது வந்து 1ஆம் தவணை, 10ஆம் ஆண்டு 1ஆம் தவணைக்குள்ள பகுதியத்தை நான் இப்ப சொல்லிட்டு போறேன். அப்ப 1ஆம் தவணைக்குள்ளது நீங்க அப்ப செகண்ட் டைமுக்கும் மீட்டுவீங்க, தேர்ட் டைமுக்கும் மீட்டுவீங்க. 11ஆம் ஆண்டுல ஃபர்ஸ்ட் டைம்லயும் படிச்சுற, செகண்ட் டைம்லயும் படிக்கிற, தேர்ட் டைம்லயும் படிக்கிற. அப்ப 11ஆம் ஆண்டுல கடைசி எக்ஸாம் செய்ய போறதுக்கு 1 மாசம் 1.5 மாசத்துக்கு முன்னுக்கு செமினார்கள் போட்டா
பேச்சு கேட்கிற சந்தர்ப்பங்கள்ல தெரிய பாடமாக்கல்ல அப்படி சொல்லக்கூடாது. நான் முடிந்த வரைக்கும் என்ன செய்யணும், கட்டாயமாக இந்த சொற்களுக்கான பொருளை பாடமாக்கி வச்சுக்கொள்ளணும். இப்ப எல்லா பாடங்களையும் பாடமாக்குறதுக்கு பல விஷயங்கள் இருக்கிறதானே, எல்லா பாடங்களையும் பாடமாக்கணும். ஏன்னா தமிழ் மொழியாக இருக்கலாம், வரலாறாக இருக்கலாம், விஞ்ஞானமாக இருக்கலாம், ரைட். அப்போ எல்லாம் இஸ்லாம் பாடமாக இருக்கலாம். பாடமாக்க வேண்டிய விடயங்களை நீங்க இந்த பக்கத்துல வார இன்னொரு பாடம் தமிழ் இலக்கியமாக இருந்தாலும் மயில செய்யுள்கள் பாடமாக்கணும். சிறுகதையில வரக்கூடிய கதாபாத்திரங்கள் அதை பாடமாக்கணும். யாரால் யாருக்கு சந்தர்ப்பத்தை சொல்லப்பட்டிருக்கிற 2 விஷயங்களை பாடமாக்கணும். தமிழ் இலக்கியத்துல மீக்குது, சித்திரத்துல கூடுதலாகவே இருக்குது. வரைகிற மட்டுமல்ல, சித்திரத்துல நோட்ஸ் பகுதி ஒன்றே இருக்குது, அது முழுக்க வரலாறோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அப்ப பாடமாக்க வேண்டிய விஷயங்கள் அரபு இலக்கிய பாடத்துல மீக்குது. அப்ப அந்த அடிப்படையில மிக முக்கியமாக நீங்க பாடமாக்கி வச்சுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் தான் இந்த அரபு இலக்கிய உள்ளடக்கம் என்று சொல்றது, அல்லது அரபு இலக்கியத்தின் குறிக்கோள்கள், அல்லது அரபு கவிதையின் குறிக்கோள்கள். 2 மை வரையிலும் அரபு இலக்கியத்தின் குறிக்கோள்கள் என்றோ அரபு கவிதையின் குறிக்கோள்கள் என்றோ அரபு இலக்கிய உள்ளடக்கம் என்றோ வார விஷயம் எல்லாமே ஒன்றுதான். அல் ஹிஜா, அல் வாசிப், அல் கசல், அல் ஹமாசா, அல் ரசா, அல் மதஹ், இதெல்லாமே அதுல வாருது. அப்ப தயவு செஞ்சு நீங்க என்ன செய்யறது, கொஞ்சம் இந்த இதுகளை பாடமாக்கி கொண்டா மிச்சமே நல்ல. சரியா? ரைட். அடுத்தது ரைட், இதெல்லாம் சொன்னீங்க. அடுத்த பாருங்க, கோத்திரங்கள் ஒன்றை ஒன்று எதிர்த்து பாடும் பாடல்கள் அரபு மொழியில் எவ்வாறு அழைக்கப்படும்? வசைப்பாக்கள். அரபு மொழியில அப்படி கேட்டா நீங்க அரபு மொழியில சொல்லணும். ஹிஜா. அல் ஹிஜா. சரியா? அல் ஹிஜா. அல் ஹிஜாவுல் கபலி என்று இருக்குது. அந்த அளவு உங்களுக்கு ஹார்டா இது வரைக்கும் கேள்விகள் வந்ததில்லை. அதாவது நாங்க ஹிஜாவை 2ஆ பிரிக்கிறோம்னா, உங்களுக்கு வசைப்பாக்களை நாங்க 2ஆ பிரிக்கிறோம். ஒன்று அல் ஹிஜாவுல் கபலி, அப்படித்தானே? அல் ஹிஜாவுல் கபலி. கபீலாண்டா சொல் தெரியும் தானே? கபீலாண்டா கோத்திரம். சரியா? அப்ப அல் ஹிஜாவுல் கபலி என்றா கோத்திர, இப்ப கோத்திர வெறி காணப்பட்டது. அசபியத்துன்னு சொல்ல நாங்க, அதுவும் இஸ்லாம் பாடத்துல வரலையா? அசபியத் என்றால் என்ன? கோத்திர உணர்வு. கோத்திர உணர்வு கோத்திர வெறி தானது, கோத்திர வெறி. அது கோத்திர வெறி. அப்ப அந்த மக்கள் அந்த காலத்துல வசை பாடிக்கொள்வாங்க. இதுல கவிதைகளால ஒரு கோத்திரத்தை கவிதை மூலமாக ஏசுவார்கள். அவர்களும் இவர்களுக்கு கவிதை மூலமாகவே ஏசுவார்கள். அதான் வசைப்பா, அல் ஹிஜான்னு சொல்றது. சரியா? அப்ப அல் ஹிஜாவுல் கபலி என்ற கருத்து கோத்திர ரீதியாக கோத்திரங்கள் ஒன்றை ஒன்று எதிர்த்து பாடும் தான் அல் ஹிஜாவுல் கபலி. 2வது வகை என்ன? அல் ஹிஜாவுல் ஃபர்தி. அல் ஹிஜாவுல் ஃபர்தி என்றா ஒரு கவிஞர் இன்னொரு தனி ஆளை மட்டும் ஏசுறதுதான் அல் ஹிஜாவுல் ஃபர்தி என்று சொல்றது. தனி ஆளை. இப்ப ஃபர்தண்டா ஒரு தனி நபரை குறிக்கிற அரபு சொல். ஃபர்தண்டா கருத்தன்னா ஒரு தனி நபரை குறிக்கிறது. இந்த அளவு இதுவரைக்கும் அப்படி எக்ஸாமுக்கு இந்த அல் ஹிஜாட 2 வகைகள் என்ன, அல்லது கோத்திரங்கள் ஒன்றை ஒன்று எதிர்த்து பாடும் பாடல் அரபு மொழியில பாரு அழைக்கப்படும் அப்படின்னு கேட்டு வந்ததில்லை. ஆனா அவனோட புக்ல இருக்கிறபடியால கொஞ்சம் அதை பார்த்து கொண்டு போங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட், ஓகே. அடுத்த பாருங்க, ஜாஹிலியா காலத்தில் பெண் என்பவள் முக்கிய கருப்பொருளாக காணப்பட்டால், சரியா, காணப்பட்டால் அவளது அழகை வர்ணித்து பாடும் பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படும்? அல் வஸ்ஃபா. நான் நினைச்சேன் அப்படி சொல்ல மாட்டேன். வஸ்ஃபா அது கசல். இப்ப ஸ்கிரீன் வழங்குற இல்லையா எல்லாருக்குமா? அப்படியா? நல்லா. இப்ப சரியா? இல்ல சரியல்ல, கொஞ்சம் நீங்க பார்ப்போம். ஓகே சரி, ரைட். அப்ப இப்ப நீங்க எடுத்தெடுப்பிலேயே நீங்க எதை பாக்குறீங்க? வர்ணித்து பாடும் பாடல்கள் என்பதைத்தான் பாக்குறீங்க. வர்ணித்து பாடும் பாடல்கள். அப்ப வர்ணித்து பாடும் பாடல்கள் என்று வரக்கொள்ள வர்ணனை பார்க்கத்தான் எங்களுக்கு ஞாபகம் வர்றது. அப்ப நாங்க குயிக்காக என்ன செய்ய பார்ப்போம்? அல் வசுப் என்றுதான் போட பார்ப்போம். ஆனா அங்கே அல் வசுப் என்பது பிழை. அங்கே போட்டிருக்க வேண்டியது என்ன? பெண் அல் ஹசல். என்ன அப்படித்தானே? அல் ஹசல் என்றா பெண்ணை பற்றிய பாடல். சரியா? பெண்ணை பற்றிய பாடலாக இருந்தால் அது காதற்பாக்கள் தான்.
விளங்கினா அகின வந்து குறிப்பாக பெண்ணை பற்றிய பாடலாக வரக்கொள்ள அது நாங்க அல் வசிஃப் என்ற கேட்டகரிக்குள்ளால கொண்டு வரது இல்லை. என்ன சொல்றது? அல் கசல்னு தான் சொல்றது. அகின அல் வசிஃப் என்பது வர்ணனை பாக்கல் என்பது எதை குறிக்கும் என்று சொன்னா, ஜாஹிலியா காலத்துல அவங்களோட சூழல்ல காணப்பட்ட பாலைவனத்துல காணப்பட்ட பசுஞ்சோலைகள், இந்த பசுஞ்சோலைகள்ல காணப்பட்ட அடர்த்தியான மரங்கள், நீரூற்றுக்கள், அதே போல குதிரை, ஒட்டகம், அந்த அந்த மிருகங்களுடைய உறுப்புகள், ரைட். அதே போன்று வானம், பூமி, வானத்தில் காணப்பட்ட நட்சத்திரம், பிறை, நிலா, அந்த சூரியன், இதுகளை வச்சு வர்ணித்து பாடிய பாடல்கள் தான் இதுக்குள்ள வாருது. அல் வஸ்ஃபு என்ற கேட்டகரிக்குள்ளால வாருது. ஓகேயா? அப்ப இதுல வந்து அல் கசல் என்பது அந்த பெண்ணை பற்றிய வர்ணனை தான். காதற்பாக்கள் தான். காதற்பாக்கள் என்பது மெயினாக யாரு? பெண்ணை பற்றிய வர்ணனையாகத்தான் அதுக்குள்ள வரும் பெரும்பாலும். சரியா? ரைட். அடுத்த பாருங்க, ஜாஹிலியா கால அரபு கோத்திரங்கள் தமது வீரம் பற்றியும் பெற்ற வெற்றிகள் குறித்தும் பாடிய பாடல்கள் அரபு மொழியில் எவ்வாறு அழைக்கப்படும்? அல் ஹமாஸா. அல் ஹமாஸா. ரைட். போதைப் பொருள் அல்லது அதன் பாவனை தொடர்பாக பாடப்பட்ட கவிதைகள் அரபு மொழியில் எவ்வாறு அழைக்கப்படும்? அல் ஹம்ரியா என்று வரும். ரைட். கோத்திர வீரன் இறந்தால் அவனது இழப்பிற்காக அவனிடம் காணப்பட்ட நற்குணங்களை கூறி பாடும் பாடல்கள் அரபு மொழியில் எவ்வாறு அழைக்கப்படும்? அர்-ரசாஉ. வெரி குட். ஓகே. ஜாஹிலியா காலத்தில் பாடப்பட்ட புகழ் பாக்களை இரண்டாக பிரிக்க முடியும். அவற்றை குறிப்பிடுக. பணத்துக்காக பாடப்பட்ட கதை. ஒன்று பணத்துக்காக பாடப்பட்ட கவிதை. உண்மையாகவே புகழ்ந்து பாடப்பட்ட கவிதைகளும் மீக்குது. அதே போன்று பணத்துக்காக பாடப்பட்ட கவிதைகளும் மீக்குது. இல்லைங்களா? உண்மையாகவே புகழ்ந்து பாடப்பட்ட கவிதைகளும் மீக்குது. பணத்துக்காக, பரிசுகளை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி பாடப்பட்ட கவிதைகளும் மீக்குது. ரைட். ஞான உரைகள், அதே போன்று பழமொழிகள் அரபு மொழியில் எவ்வாறு அழைக்கப்படும்? ஞான உரை அல் ஹிக்மா. ஓகே. பழமொழிகள் வந்து அல் அம்சால். ரைட். அல் ஃபஹ்ர் எனப்படும் தற்புகழ்ச்சி கவிதைகளில் புகழ்ந்து கூறப்படும் விடயங்களுள் இரண்டை குறிப்பிடுக. வீரம், கொடை, நாணயம், விருந்தோம்பல், அயலவர்களை மதித்தல். வெரி குட். ஓகே. அப்ப வீரம், கொடை, நாணயம், விருந்தோம்பல், அதே போல அயலவர்களை மதித்தல், குலப்பெருமை போன்ற விஷயங்களை சொல்லலாம். அல் மதஹ் என்பதன் எதிர்ப்பதம் என்ன? அல் ஹிஜாவ். அப்படி கேள்வி வர மேலும் அல் மதஹண்டா புகழ்பா என்பது போல அல் ஹிஜா என்பது வசைப்பாக்கள். அப்படித்தானே? ரைட். ஓகே. இயற்கை காட்சிகள், குதிரை, ஒட்டகம், போர்க்கருவிகள் போன்றவற்றை வர்ணித்து பாடும் பாடல்கள் அரபு மொழியில் எவ்வாறு அழைக்கப்படும்? அல் வஸ்ஃபு என்று அழைக்கப்படும். எவ்வாறு? அல் வஸ்ஃபு என்று அழைக்கப்படும். ரைட். அல் ஹிஜா என்பதன் எதிர்ப்பதம் என்ன? அல் மதஹ். சரியா? அல் ஹிஜா என்பதன் எதிர்ப்பதம் வந்து அல் மதஹ். ரைட். ஓகே. ஜாஹிலியா காலத்தில் இறங்கட்பா மிகவும் முக்கியத்துவம் பெற்று விளங்கியமைக்கான காரணம் என்ன? என்ன காரணம்? இறங்கட்பா ஏன் முக்கியத்துவம் பெற்றதாக காணப்பட்டது? ஒரே யுத்தம் நடக்கிறது தான். ரைட். வெரி குட். ஒரே யுத்தம் நடக்கிறது தான் பாயிண்டாக வரணும். அடிக்கடி யுத்தங்கள் நடந்த ஏண்டா ஜாஹிலியா கால மக்களோட வாழ்க்கையில முக்கிய கருப்பொருள்களாக காணப்பட்ட விடயங்கள்ல ஒன்றுதான் போர்கள். அடுத்த குலப்பெருமை. அப்ப குலப்பெருமைக்காக வேண்டி அல்லது குலத்துக்காக வேண்டி அடிக்கடி யுத்தங்கள் இடம்பெற்றன. அப்ப யுத்தங்கள் இடம்பெற்ற சந்தர்ப்பங்கள்ல தொடர்ச்சியாக கோத்திர வீரர்கள் இறந்து கொண்டே போனாங்க. எனவே தான் அடிக்கடி அந்த இரங்கற்பா, ரசா என்ற இரங்கற்பா வந்து அவர்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியத்துவம் பெற்ற ஒன்றாக காணப்பட்டது. ரைட். ஜாஹிலியா காலத்தில் அரேபியர்களிடத்தில் மிகவும் பிரபல்யமாகவும் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையிலும் பயன்படுத்தப்பட்ட கலைதான் அல் ஹிதாபா என்பதாகும், அல்லது அல் குத்துபா அல் ஹிதாபா. இதற்கான காரணங்கள் ரெண்டை குறிப்பிடுக. அதாவது அரேபியர்களிடத்தில் மிகவும் பிரபல்யமாகவும் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையிலும் பயன்படுத்தப்பட்ட கலை வந்து என்ன? அல் ஹிதாபா.
இதற்கான காரணங்கள் 2. என்ன காரணங்கள்? மார்க்க உலக விவகாரங்கள்ல வழிகாட்டுவதற்கு. உலக விவகாரங்கள்ல வழிகாட்டுவதற்காக அல் ஹிதாபா உரைகளை பயன்படுத்தினாங்க. ரைட். வேற மனிதர்களுடைய சிந்தனையை கிளறுவதற்காக, மனிதர்களின் சிந்தனைகளை கிளறுவதற்காக, மனிதர்களுடைய சிந்தனைகளை கிளறுவதற்காக. வேற என்ன? யுத்தங்களுக்கு தயார்படுத்துவதற்காக, அதே போன்று உலக சமாதானம் செய்து வைப்பதற்காக. ரைட். இவ்வாறு பல தேவைகளுக்காக, பல நோக்கங்களுக்காக உரை, ஸ்பீச், அந்த உரைகள் இடம்பெற்றன. அந்த வகையில தான் அது அரபிகளிடத்தில் மிக பிரபல்யமானதாகவும் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் காணப்பட்டது. சரியா? விளங்கினா? ரைட். அப்ப ஒரு மீட்டலாகத்தான் இந்த இதெல்லாம் பார்த்தோம் நாங்க. அப்ப நீங்க இன்ஷா அல்லாஹ் கட்டாயமாக 10ஆம் ஆண்டுல வரக்கூடிய ஜாஹிலியா கால வரலாறு, அதே போன்று அரபிலக்கிய உள்ளடக்கம் அல்லது அரபு கவிதைகளின் குறிக்கோள்கள், இது எல்லாத்தையும் நீங்க உண்மையிலே தெரிஞ்சு வச்சிருக்கோம். விளங்கினா? அது அடிக்கடி கேள்விகளுக்கு வர விஷயங்கள், தொடர்ச்சியாக கேள்விகளுக்கு வர விஷயங்கள் தான் அது. ரைட். அப்ப 11ஆம் ஆண்டுல நீங்க படிச்சீங்களா? இல்ல சார். படிக்கலையா? தொடங்கலையா? படிச்சா இல்லையா? இல்ல சார். ரைட். ரைட். இப்ப நீங்க 10ஆம் ஆண்டுல ஒரு கட்டத்தை படிச்சுக்கிறீங்க. அதாவது இஸ்லாத்திய வருகைக்கு முற்பட்ட காலம், அதாவது ஜாஹிலியா காலம். அப்ப அதுல நாங்க இப்ப மீட்டலாக சில விஷயங்களை பார்த்தோம். ஏனைய 4 கட்டங்கள் இருக்குது. ஒன்று இஸ்லாத்திய வருகைக்கு பிற்பட்ட காலம், அடுத்தது உமையா காலம், அடுத்தது அப்பாசியர் காலம், அடுத்த நவீன காலம். இந்த அப்பாசியர் காலத்துல நான் அந்த காலம் மறக்கொள்ள சொல்லித்தாரேன். சரியா மகன்? உமையா காலம் என்றால் என்ன என்றத மிச்ச விரிவாக விளக்கமாக நாங்க தெரிஞ்சு கொள்ளணும் என்ற அவசியம் இல்லை. அப்படி ஒரு காலம், அப்படி காலம் என்றா என்னன்னு நான் சொல்லித்தாரேன். ரைட். ரைட். அதுல முதலாவது பார்ப்போம். நாங்க இதை ஏற்கனவே பார்த்துட்டோம். சரியா? ரைட். இப்ப இதுல நீங்க ஏற்கனவே சொன்னது அதுகள் எல்லாம் இருக்குது. ஜாஹிலியா கால கவிதைகளின் பண்புகள் 2 குறிப்பிடுகள்னு சொல்லக்கொள்ள நீங்க சொன்னதோட பாருங்க. ஒன்று மொழிநடை கடினமானது. அது உங்களோட புக்ல இல்லையா? அது அழகா கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க. இல்லைங்களா? மொழிநடை கடினமானது, அதாவது கடினமான சொற்களை கொண்டிருக்கும், இனிமையானதும் ரசனைக்குரியதும் ஆகும். எதுகை மோனே சிறப்பாக பேணப்பட்டிருக்கும். அதாலதான் ஓசைநயம் அதுல சிறப்பாக காணப்படும். தரமான கவிதைகளாக காணப்படும். சூழலில் இருந்து பெறப்பட்ட வர்ணனைகளை கொண்டிருக்கும். உணர்வுபூர்வமான உபமானங்கள் காணப்படும். கருத்துக்கள் விரசம் நிறைந்தவைகளாக காணப்படும். உணர்வுகளையும் சிந்தனைகளையும் யதார்த்தமாக முன்வைத்திருக்கும். உள்ளத்துக்கு கவர்ச்சியானதாக காணப்படும். சரியா? ரைட். அப்ப நிறைய விஷயங்கள் இருக்குது. ஜாஹிலியா கால கவிதைகளோட பண்புகள் கேட்டு வந்தா நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அடிச்சு கொண்டா சரி. ரைட். ஓகே. ரைட். ஓகே. அடுத்து ரைட். இதெல்லாம் நாங்க பார்த்துட்டோம். என்ன? ஓகே. ஓகே. ரைட். இந்த நோட்ஸை குரூப்ல போட்டுடுங்களே. சரி பாப்போம்மா. இந்த நோட்ஸை பாப்போம் மகள். சரி. நீங்க தேவையானதை கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு எழுதி கொண்டா நல்ல. சரியா? இன்ஷா அல்லாஹ். ரைட். ஓகே மகள்? ஓகே. ரைட். ஓகே. ரைட். இதுல பாருங்க, அடுத்தது நாங்க பார்க்க போறது என்னன்னா இஸ்லாத்திய வருகைக்கு பிற்பட்ட காலம் அண்டுதான் பார்க்க போறோம். அந்த டைட்டில், அந்த தலைப்பு வேறு பல தலைப்புகள்ல வரும் மேலும். இஸ்லாத்திய வருகைக்கு பிற்பட்ட காலம் என்பது வேறு பல தலைப்புகள்ல வரும் மேலும். அந்த அடிப்படையில அல் குர்ஆன் அருளப்பட்டதன் பின்னரான காலம் என்று வரும் மேலும். என்ன? அல் குர்ஆன் அருளப்பட்ட பின்னர் தானே இஸ்லாம் அறிமுகமாகுது. ஓகே. அது அல்லது வஹி அருளப்பட்டதன் பின்னரான காலம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகைக்கு பின்னரான காலம், நுபுவத்துக்கு பின்னரான காலம் என்று சொல்லி வேறு பல தலைப்புகள்ல வந்தாலும் கூட விஷயம் ஒன்றுதான். இஸ்லாத்து வருகைக்கு பிற்பட்ட காலம் என்றோ, அல் குர்ஆன் அருளப்பட்டதன் பின்னரான காலம் என்றோ, வஹி அருளப்பட்டதன் பின்னரான காலம் என்றோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகைக்கு பின்னரான காலம் என்றோ, நுபுவத்துக்கு பின்னரான காலம் என்றோ எப்படி வந்தாலும் அது என்ன விஷயம் ஒன்றுதான். சரியா? ரைட். அப்ப இந்த காலத்தை பொறுத்த மட்டும் இப்ப ஜாஹிலியா கால இலக்கிய பண்புகள் எங்களுக்கு தெரியும். அதுல குறிப்பாக இப்ப ஜாஹிலியா காலம் என்று வந்தாலே நாங்க ஜாஹிலியா என்பது அறியாமை காலம் என்று சொல்றோம். அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் கவிதைக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருந்திருக்கிறாங்க, உண்மைதான். கவிஞர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க, அன்பளிப்புகளை வழங்கினாங்க, பரிசுகளை வழங்கினாங்க, பாராட்டினாங்க, கௌரவிச்சாங்க, கவிதைகளுக்காக போட்டிகள் நடத்தினாங்க, சிறந்த கவிதைகளை காபாவில் தொங்க விட்டாங்க. இப்படி நிறைய நடந்திருக்குது. ஆனா அந்த கவிதையின் உள்ளடக்கத்தை பார்த்தா அதுல இஸ்லாம் இல்லை. அதாவது மிக மோசமானதாகத்தான் காணப்பட்டிருக்குது. அந்த விரசம் நிறைந்ததாக காணப்பட்டது என்னது அதுதான். உள்ளடக்கம் குழப்பம். ஏண்டா அதுல பெண்கள் மிக மோசமாக வர்ணிக்கப்பட்டிருந்தார்கள். சரியா? அந்த கவிதைகள்ல. ரைட். அதை போன்று அதுல தட்புகட்சிப்பாவாக இருக்கலாம், வசைப்பாவாக இருக்கலாம், ரைட், வீர கவிதைகளாக இருக்கலாம். அதுல அந்த வசனங்கள் அல்லது உள்ளடக்கம் அல்லது கருப்பொருள் எல்லாமே சும்மா என்ன சொல்றது, அதாவது ஜாகிலியத்தாகவே இருந்திருக்குது. அதாவது அந்த இலக்கிய பண்புகள் எல்லாமே மோசமானதாகத்தான் காணப்பட்டது. அப்ப ஜாஹிலியா கால இலக்கிய பண்புகள்ல இந்த மோசமான பண்புகள் எல்லாமே இஸ்லாத்தின் வருகையோடு மாற்றம் பெற ஆரம்பிக்குது. இதற்கு மிக முக்கியமான காரணம் என்னென்றா வஹியின் வெளிப்பாடு. என்ன காரணம்? வஹியின் வெளிப்பாடு. வஹி என்பது உங்களுக்கு தெரியும். வஹியை நாங்க ரெண்டாக பிரிக்கிற, வஹி மத்லு, வஹி கைரு மத்லு என்று ரெண்டா பிரிக்கிற. வஹி மத்லு என்பது என்ன? ஓதி காண்பிக்கப்பட்ட வஹி என்ன? ஓதி காண்பிக்கப்பட்ட வஹி என்ன? அல் குர்ஆன். வஹி கைரு மத்லு என்றா? வஹி கைரு மத்லு என்றா கருத்து என்ன? ஓதி காண்பிக்கப்படாத வஹி. ஓதி காண்பிக்கப்படாத வஹி என்பது ஹதீஸ். ஓதி காண்பிக்கப்படாத வஹி என்னன்னு கேட்டால் அது ஹதீஸ். அப்ப இந்த வஹியின் வெளிப்பாடுதான் ஜாஹிலியா கால இலக்கிய பண்புகள்ல காணப்பட்ட பல விஷயங்கள்ல மாற்றம் பெறத்துக்கு காரணமா இருந்திருக்கு. இப்ப வஹியின் வெளிப்பாடு என்பது, வஹி அருளப்பட்டது என்பது, குர்ஆனும் சுன்னாவும் அருளப்பட்டது என்பது அரபிலக்கிய வரலாற்றின் திருப்பு முனைக்கு ஒரு முக்கியமான காரணம் ஆகும். சரி, அப்ப நீங்க சிம்பிளாக விளங்கி கொண்டா சரி. ஜாஹிலியா கால இலக்கிய பண்புகள்ல மாற்றம் பெறுவதற்கான காரணம் வஹியின் வெளிப்பாடு. இந்த வஹியின் வெளிப்பாட்டினால அரபிலக்கிய வரலாறு ஒரு டேர்னிங் பாயிண்டாக, ஒரு அரபிக் ஹிஸ்டரியில, அரபிலக்கிய வரலாறுல ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்கிறது என்னென்றா இந்த வஹியின் வெளிப்பாடு. வஹியின் வெளிப்பாடு என்பது என்ன? குர்ஆனும் சுன்னாவும் அருளப்பட்டதாகும். சரியா? குர்ஆன் இறக்கப்பட்டது, சுன்னா என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரம். ரைட். இந்த காலத்துல இரண்டு விதமான அணிகள் காணப்பட்டன. ஒன்று முஸ்லிம்கள், இரண்டாவது காபிர்கள். ஒன்னாவது என்ன? முஸ்லிம்கள், இரண்டாவது காபிர்கள். அப்ப இந்த முஸ்லிம்களுக்கும் காபிர்களுக்கும் இடையில அடிக்கடி நிறைய யுத்தங்கள் நடந்திருக்கிற சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஆரம்ப காலங்கள்ல, மக்கா காலங்கள்ல முஸ்லிம்களோட எண்ணிக்கை மிக குறைவாக காணப்பட்டது. காபிர்கள் என்ன செஞ்சாங்க? முஸ்லிம்களை பல்வேறு வகையிலும் துன்புறுத்தி கொண்டே வந்தாங்க. அப்படித்தானே? சித்திரவதைகளை செஞ்சாங்க, சமூக ரீதியாக புறக்கணிச்சாங்க. அந்த ஷேபு அபி தாலிப் என்ற பள்ளத்தாக்குல சமூக புறக்கணிப்பு செஞ்சாங்க. கொடுக்கல் வாங்கல் செய்யல, உண்ண கொடுக்கல்ல, சரியா? கொலை செஞ்சாங்க, சித்திரவதை செஞ்சாங்க, படுகொலை செஞ்சாங்க. ரைட். அப்படி இருந்த முஸ்லிம்கள் மதீனாவுக்கு போன பிறகு, ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற பிறகு முஸ்லிம்கள் ஒரு அணியாக மாறினாங்க. அதாவது ஒரு சமூகம் ஒன்று உருவாகுது. ரசூலுல்லாஹ்வை தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒரு சமூகம் ஒன்று உருவாகுது. அப்ப அதுக்கு பிறகுதான் முஸ்லிம்களுக்கும் காபிர்களுக்கும் இடையில பல யுத்தங்கள் நடக்குது. பத்ர் யுத்தம், உஹத் யுத்தம், ஹந்தக் யுத்தம், தபூக் யுத்தம், ஹுனைன் யுத்தம் என்று அந்த யுத்தங்கள் நடக்குது. அப்ப இந்த யுத்தங்களின் போது காபிர்கள் என்ன செய்யறாங்கன்னா முஸ்லிம்களை ஏசுற.
அப்ப முஸ்லிம்கள் வந்து இதை பார்த்து கொண்டிக்கல தானே ஏசக்கொள்ள, சரியா? இஸ்லாத்துக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக, ரசூலுல்லாவுக்கு எதிராக ஏசக்கொள்ள சஹாபாக்கள் இருந்தாங்க, கவிஞர்கள். அந்த கவிப்புலமை கொண்ட சஹாபாக்கள் இருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கண்டா, இஸ்லாமிய அணிக்கு அல்லது இஸ்லாமிய பிரச்சார பணிக்கு சாதகமாக வந்து என்ன செஞ்சாங்க, பாடினாங்க, கவிதைகளை பாடினாங்க. வழங்கினா இஸ்லாமிய அணிக்கு புகழ் சேர்ப்பதற்காகவும் இஸ்லாமிய பிரச்சார பணிக்கு சாதகமாக அமையவும் மதஹ் என்ற புகழ்பாவை பயன்படுத்தினாங்க. அதே போலதான் இஸ்லாத்தின் எதிரிகள் இஸ்லாத்துக்கு எதிராக அல்லது இஸ்லாமிய அணிக்கு எதிராக அல்லது தூதருக்கு எதிராக, அல்லாவுக்கு எதிராக ஏதாவது வசை கவிதைகளை பாடினா அவர்களுக்கு பதிலடி கொடுப்பதற்காக முஸ்லிம்களும் என்ன செஞ்சாங்கன்னா அல் ஹிஜா என்ற வசைப்பாவை பயன்படுத்தினாங்க. அப்ப முஸ்லிம்களும் வந்து இஸ்லாம் அருளப்பட்டதன் பின்னரும் கூட அல் மதஹ் என்ற புகழ்பாவையும் அல் ஹிஜா என்ற வசைப்பாவையும் பயன்படுத்திக்கிறாங்க. விளங்கினா? அப்ப அல் மதஹ் என்ற புகழ்பாவையும் அல் ஹிஜா என்ற வசைப்பாவையும் முஸ்லிம்கள் பயன்படுத்தியமையினால இஸ்லாம் வந்து ஒரு நாளும் இந்த கவிதைகளை வெறுக்கல்ல, கவிதை இலக்கியத்தை என்ன செய்யல, இது மோசமானது, இது பிழையானது, இது தவறானது என்று சொல்லி கவிதை இலக்கியத்தை புறக்கணிக்கல்ல. மாற்றமாக இஸ்லாம் வந்து என்ன செஞ்சிச்சு, கவிதைகள்ல காணப்பட்ட மோசமான பண்புகளைத்தான் தவறு என்று சொல்லி ஒதுக்கினதே தவிர கவிதை இலக்கியத்தை என்ன செய்யல, முற்றாக ஒழிக்கவில்லை என்பது இதிலே தெளிவாகுது. ஏண்டா மேல சொன்ன மாதிரி முஸ்லிம்களும் கூட என்ன செஞ்சுக்கிறாங்க, அல் மதஹ் என்ற புகழ்பாவையும் அதே போன்று அல் ஹிஜா என்ற வசைப்பாவையும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. ரைட். உதாரணமாக நாங்க பார்க்கலாம், காபி இப்னு ஜுஹைர், இவர் ஒரு சஹாபி. அதே போல காபி இப்னு மாலிக், அதே போல ஹஸ்ஸான் பின் சாபித். ரைட். இவர்கள் எல்லாரும் முஸ்லிம்கள் தரப்பில் இருந்த கவிஞர்கள். இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா, இஸ்லாம் பாடம் படிச்சிருக்கிறோம் தெரியாது, 11ஆம் ஆண்டு புக்ல வர தெரியாது. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அவரும் கூட முஸ்லிம்கள் தரப்பில் இருந்த ஒரு சஹாபி, முஸ்லிம்கள் தரப்பில் இருந்த ஒரு சஹாபி. இவர்கள் ஒரு சஹாபி எல்லாம் ஒரு கவிஞர். ரைட். அப்ப இவங்க எல்லாரும் வந்து கவிதைகள் பாடிக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக யாரு, காபி இப்னு ஜுஹைர். யாரு? காபி இப்னு ஜுஹைர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடிக்கிற அந்த பாட்டுட பேரு தான் பானத் சுஆத். என்ன பேரு? பானத் சுஆத். பானத் சுஆத். அப்ப இது வந்து இன்றளவும் கூட ஏதோ ஒரு வகையில பாடப்பட்டு வருகின்ற ஒரு கவிதை தொகுப்பாகத்தான் இது காணப்படுகின்றது. பானத் சுஆத். அது யாரு பாடினது? காபி இப்னு ஜுஹைர். அப்ப இவர் யாரு? ஒரு முஸ்லிம்கள் தரப்புல இருந்து ஒரு சஹாபியாக இருந்திருக்கிறார். இது புக்ல இல்லையே. இருக்குதும்மா. என்ன புக்கை வச்சு கொண்டிருக்கிறோ தெரியாது. மிச்சம் பழைய புக்கம் தான். நீங்க ஒரு பக்கமா வச்சுட்டு புது புத்தகத்தை எடுத்துக்கொண்டா நல்ல. நீங்க என்ன புக் மகால் வச்சு கொண்டிருக்கிறீங்க? முன்னுக்கு என்ன அட்டை அது உங்களோட புக்ல இருக்கிற? தெரியுமா? நீங்க வச்சு கொண்டிருக்கிற புக் வந்து பழைய பிரிண்ட் புக் உண்டா? ஏற்கனவே பாவிச்ச பயன்படுத்தின புக் உண்டா? அது ரிப்ளை இல்லைன்னா சரி, ஓகே, ரைட். அப்ப இதுதான் நீங்க அல் குர்ஆன் அருளப்பட்டதன் பின்னரான காலத்துல வந்து நீங்க தெரிந்திருக்க வேண்டிய விஷயங்கள். மகள் இது 11ஆம் ஆண்டு கிளாஸ், 10ஆம் ஆண்டுல கேட்டவா யாரோ தெரியாது. இது 10ஆம் ஆண்டு புக்ல இல்ல, 11ஆம் ஆண்டு புக்ல தான் நிக்குது. சரியா? நீங்க 10ஆம் ஆண்டு புக்க ஒருவேளை பார்த்தேன்னு சொன்னா அதுல இல்ல. இது புதிய 11ஆம் ஆண்டுக்குரிய முதலாவது கிளாஸ். ரைட், ஓகே, சரி. அப்ப இது இந்த அளவு தெரிஞ்சு கொண்டா போதும். ஒன்று என்ன நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது? ரைட். ஜாஹிலியா கால இலக்கிய பண்புகள்ல காணப்பட்ட பல்வேறு விடயங்கள் மாற்றம் பெற ஆரம்பிக்குது எப்ப? வஹீயின் வெளிப்பாட்டின் மூலமாக. இந்த வஹீயின் வெளிப்பாடு என்பது என்ன? குர்ஆனும் சுன்னாவும் அருளப்படுவது. இந்த வஹி வெளிப்பாடு வந்து அரபு இலக்கிய வரலாற்றின் திருப்பு முனைக்கு பிரதான காரணமாக அமைந்தது. அதை தெரிஞ்சு கொள்ளணும். ரெண்டாவது, முஸ்லிம்கள் பயன்படுத்திய 2 அரபு இலக்கிய குறிக்கோள்கள் அல்லது அரபு கவிதையின் குறிக்கோள்கள் 2 என்று கேட்டா
அல் மதஹும் அல் ஹிஜாவும். அல் மதஹ ஏன் பயன்படுத்தினாங்க? இஸ்லாமிய அணிக்கு புகழ் சேர்ப்பதற்காக, இஸ்லாமிய அணிக்கு பிரச்சார பணிக்கு சாதகமாக இருப்பதற்காக அல் மதஹ பயன்படுத்தினாங்க. அல் ஹிஜாப் ஏன் பயன்படுத்தினாங்க அன்னு கேட்டால், காபிர்கள் வசை கவிதைகளுக்கு பதிலடி கொடுப்பதற்காக அல் ஹிஜாவை பயன்படுத்தினாங்க. ரைட். அதோட சேர்த்து நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டியது, முஸ்லிம்கள் தரப்பு இருந்த கவிஞர்கள் யாரு? ஒன்று காபி புனு சுஹைர், அடுத்த காபி புனு மாலிக், அதே போல ஹஸ்ஸாரி புனு சாபித். அதுல குறிப்பாக காபி புனு சுஹைர் வந்து ரசூலுல்லாவை புகழ்ந்து பாடிய பாடல் என்ன? பானத் சுஆத். அதுதான் புகழ்ந்து பாடிய பாடல். சரியா? ரைட். ஓகே. அடுத்தது இருக்கிற வந்து உமையா காலம். ரைட். நாங்க இன்ஷா அல்லாஹ் உமையா காலம் கொஞ்சம் கூடுதலா இருக்கிறதால அது அடுத்த வகுப்புல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு இப்ப நாங்க படிச்ச இதுக்குள்ள ஏதாவது டவுட் இருக்கிறா கேட்கறதுக்கு? டவுட் அப்படி எதுவுமே இருக்கிறா? இல்லையா? தெளிவா அப்ப? ரைட். ஓகே. அப்ப சில நேரம் அந்த கேள்விகள் அதை அடிப்படையாக கொண்டு, அதாவது இப்ப படிச்சதை வச்சு கேள்விகள் வந்தா அவங்களுக்கு சொல்லலுமா? இப்ப உதாரணமாக இல்ல பாருங்க. ரைட். இப்ப ஒன்று இஸ்லாத்து வருகைக்கு பிற்பட்ட காலங்களில் ஜாஹிலியா கால இலக்கிய பண்புகளில் முக்கிய மாற்றங்கள் ஏற்பட காரணமாய் அமைந்தது எது? இஸ்லாத்து வகையின் வெளிப்பாடு. வெரி குட். வகையின் வெளிப்பாடு அல்லது அல் குர்ஆன் அருளப்பட்டமை, ஏதாவது ஒன்று சொன்னா சரி. இஸ்லாத்து வருகைக்கு பிற்பட்ட காலங்களில் முஸ்லிம்கள் மத்தியில் முக்கியமாக கருதப்பட்ட கவிதை வடிவங்கள் யாவை? அல் மதஹ் அல் ஹிஜா. அல் மதஹ் அல் ஹிஜா. புகழ்பாவும் வசைப்பாவும் முஸ்லிம்கள் மத்தியில் முக்கியமாக கருதப்பட்டமைக்கான காரணம் யாது? என்ன காரணம்? முஸ்லிம்களை புகழ்ந்து பாட புகழ்பாவும், எதிரிகளின் வசைப்பாக்களுக்கு பதில் கூற வசைப்பாவும் பயன்படுத்த. வெரி குட். முஸ்லிம்களை அல்லது இஸ்லாத்தின் அணியை புகழ்ந்து பாட புகழ்பாவும், இஸ்லாத்தின் எதிரிகள வசைப்பாக்களுக்கு பதிலடி கொடுப்பதற்காக வசைப்பாவும் பயன்படுத்தப்பட்டன. ரைட். அதே போல இஸ்லாத்து வருகைக்கு பிற்பட்ட காலத்தில் கவிதைகளை ஏற்றுவதில் பிரபல்யம் பெற்றிருந்த சஹாபாக்களின் பெயர்களை குறிப்பிடுக. என்ன பேர்? ரைட். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடப்பட்ட பான சுஆத் இன்றளவும் முஸ்லிம்கள் மத்தியில் பிரபல்யமாக உள்ளது. அந்த பாட்டை இயற்றியவர் யார்? காபி புனு சுஹைர். அதை கேள்வி மாற்றி கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து காபி புனு சுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் பாடப்பட்ட பாடல் எது? பானத் சுஆத். சரியா? ரைட். நாங்க அங்கெல்லாம் உமையா காலம் படிக்கல. நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த குரூப்ல கொஞ்சம் அனுப்பிடுறோம் இன்ஷா அல்லாஹ் பாப்போம். சரியா? அந்த டியூட்டரை நான் பெருசா ஷேர் பண்ண விருப்பம் இல்ல, நான் பார்த்து அனுப்புறேன்னா. ரெக்கார்டிங் போடுவீங்களா குரூப்ல? ரெக்கார்டிங் வந்து சொன்னாலும் யூடியூப்ல போடுவாங்களே இன்ஷா அல்லாஹ். சரியா? இன்ஷா அல்லாஹ். ஓகே. அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் பார்த்தோம். வேற எதுவும் கேள்விகள் இருக்கிறன்னா கேட்கலாம். ஸ்கூல் லெவலுக்கு பாடங்கள் தொடங்கியாச்சா? அரபி இலக்கியம் எந்த கிழமையும் கிளாஸ் இருக்கு? எல்லா கிழமையும் இல்ல, எல்லா கிழமையும் நடக்காது. மந்த்துக்கு 2 கிளாஸ் தான் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். அடுத்த கிளாஸ் எப்ப? அடுத்த கிளாஸ் வந்து அடுத்த மாதம் 1வது சனிக்கிழமை மாதிரி நடக்கும் இன்ஷா அல்லாஹ். பிப்ரவரி சாட்டர்டே 7ஆம் தேதி. நோம்புக்குள்ள என்ன மாதிரி? நோன்பு பார்ப்போமே, நோன்பு வந்த பிறகு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நோன்புல செய்யறதான் கிளாஸா, அதை எந்த டைம்ல செய்யறன்றது சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் குரூப்ல தெரியப்படுத்துவோமே. சரியா? சார் சிறு குறிப்புக்கு வந்து என்ன சரி டியூட் இருக்கா சார்? சிறு குறிப்பு டியூட் மகன், நீங்க சிறு குறிப்பு செய்யற ஐடியாவா இருக்கிறவங்களுக்கு? இல்ல சும்மா கேட்க. டியூட்டர்னா இருக்கிறதா? டியூட் இருக்கா? அரபிக் லாங்குவேஜ்ல தொகுத்த டியூட்டுகளா இல்லாட்டி தமிழ்லையா? தமிழ்ல இருந்துட்டு இருக்குமோ தெரியல, பார்க்கணும். சிறு குறிப்பு வாசி பார்க்குற பிரச்சனை ஒன்றும் இல்லை.
சிறுகுறிப்புள்ள வினா வந்து கொஞ்சம் பழமொழிகளும் கலந்து தான் வருது. பழமொழியில 3 வினாக்கள் ஏபி என்று 2 வினா வரும் கடைசி கேள்வி. அதுல ஏ கேள்வியில 2 துவாக்களும் பி 2 துவாக்களும் பழமொழிகள் 3ம் வார. அப்ப அந்த பழமொழி 27 பழமொழிகள் இருக்குது. அதோட பொருளோட பாடமாக்கி கொள்ளணும். ஒவ்வொரு பழமொழிக்கும் நிகரான தமிழ் பழமொழி தெரிஞ்சுக்கணும். அந்த ஒவ்வொரு பழமொழியும் என்னென்ன சந்தர்ப்பங்கள்ல பயன்படுத்தப்படுற என்று தெரிஞ்சுக்கணும். இது போன்ற பல சிக்கல்கள் இருப்பதன் காரணத்தினால இனி பொதுவாக ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள் யாருமே வந்து பழமொழிகள் செக்ஷனை மிச்சமாலமா படிக்கிறது இல்லை. அதோட சேர்த்துதான் பி கேள்வியாக வர சிறுகுறிப்பு 4 தலைப்பு தருவாங்க. தலைப்பு அரபிக் லாங்குவேஜில் தான் இருக்கும். ஆனால் ஒரு சிறுகுறிப்பை வந்து தமிழ் எழுதலாம். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் தலைப்பை அரபில் விளங்கி கொள்றதுல பல சிக்கல்கள் இருக்கிற காரணத்தினாலும் இந்த கடைசி கேள்வியை வந்து விட்டுறாங்க. விட்டுட்டு சூரா ஹதீஸ் 2 மட்டும்தான் செய்யறது. சரியா? ஓகே, ரைட். வேற என்ன கேட்கறது இருக்கிறா? அப்படி ஓகே. அப்படி வேற எதுவும் இல்லாட்டி நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல சந்திப்போம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.